வேத வாசிப்பு மத்தேயு 10வது அதிகாரத்தில் 39லேருந்து 33லேருந்து 39 முடிய ஆக்கலாம். சங்கீதம் 14 1லேருந்து 7 முடிய சகரியா. இருங்க, நான் எடுத்துக்கிறேன். 10 படிங்க பிரதர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதீர்கள். சமாதானத்தை அல்ல, பட்டத்தை அனுப்ப வந்தேன். எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பாத்திரம் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அவன் இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறான், அதை காப்பான். ஆமீன். அன்னைக்கு இந்த வாக்கு பிரகாரம் நம்மளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் நம்ம தான். சங்கீத புஸ்தகம் இருக்கு வரேன். சங்கீத புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். ராகத்தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவன் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கிறார். எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரர்கள் ஒருவனுக்கு அறிவில்லையோ. அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர் கர்த்தரை தொழுது கொள்கிறதில்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சத்தத்தோடு இருக்கிறார். சந்ததியோடு இருக்கிறாரே, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவருடைய ஆலோசனை அலட்சியம் பண்ணினீர்கள். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். ஆமீன். இந்த வாக்கு பிரகாரம் இந்த பூமியில் நம்மளை கர்த்தர் மிகவும் அற்புதமான முறையில் நடத்தி கொண்டு வருகிறார். அதாவது இந்த செய்தியுடைய தலைப்பு என்னென்னா, ஆவியானவருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் விரோதமான தூஷணம் என்ன? ஆவியானவருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் விரோதமான தூஷணம் என்ன? அதை குறித்தா நம்ம செய்தி வருது. அதே 1:2 படி ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டது. இந்த ஆவியானவர் இவர்தான் தேவாவி. மத்தேயு 1:18-20 பரிசுத்த ஆவியால் உண்டானது. மார்க் 1:9, 10, 11, லூக்கா 3:22, யோவான் 1:33, மார்க் 1:11. ஆவியானவர் புறாவை போல் தன்மேல் இறங்கி வர கண்டார். இப்போ பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியில் மரியாளுடைய கர்ப்பத்தில் ஒரு குழந்தை உருவாயிடுச்சு. அது பிறந்து
30வது வயசில் அந்த குழந்தை தான் பரலோக கன்னி. அந்த பரலோக கன்னியோட பிதாவாகிய தேவன் யோவான்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்கும்போது அந்த கன்னியோடு சேர்ந்து தன்னுடைய வித்தை அந்த கன்னிக்குள்ளே வச்சுட்டார். பிதாவாகிய தேவனுடைய வித்து எதுக்குள்ளே போயிடுச்சு? எலும்பு கூட்டுக்குள்ளே போயிடுச்சு. பிதாவாகிய தேவனுடைய வித்து எலும்பு கூட்டுக்குள்ளே போயிடுச்சு. இது யாருக்கும் தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா யோவானுக்கும் தெரியாது. இதை கண்டுபிடிக்கிற யாருக்கு இந்த சத்தியத்தை அவர் வெளிப்படுத்துகிறாருன்னு சொன்னால் ஊரிந்தி கூட 7ஆம் தூதனுக்கு மட்டும்தான் வெளிப்படுத்துகிறார். இனி காலம் செல்லாத தேவன் தம்முடைய தீர்க்க சுவிசேஷம் 7ஆம் தூத சத்தியத்தின் நாட்களிலே அவன் இக்காலம் ஊதப்பு தேவ ரகசியம். இதுதான் தேவ ரகசியம். அப்போ இந்த தேவ ரகசியத்தை உங்களுக்கு மத்தியில் சொல்லி உலகத்துக்குள்ள மக்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். இந்த ரகசியத்தை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அவங்க இன்னும் சத்தியத்தில் ஓடோடி வரணும். ஏன்னா அப்போ ரட்சிப்பு எங்கே இருக்குது? ரட்சிப்பு எங்கே இருக்குதுன்னு சொன்னால் சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த இடமிருந்து வளம் என்னும் நாமத்துக்குள்ளே ரட்சிப்பு இருக்குது. அதை குறித்து அதை அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது மார்க்கதேசம் ஆவியானவர் பிராவை போல் இறங்கி அவர் என்ன சொன்னால் தேவனுடைய வித்து பிராவை போல் இறங்கி அவருக்குள்ளே போச்சு. எப்படி போச்சு? சமாதானம். இப்போ நம்ம என்ன பண்ண? சமாதானத்தை உங்களுக்கு அனுப்ப வேண்டியேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், பட்டயத்தை அனுப்புவோம் சொன்னார். சமாதானம் என்பது என்ன சொன்ன? பட்டயத்தை அனுப்புவது சொன்னால் பட்டயம் வந்து தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை வந்து ஒருவருக்கு ஒரு விரோதம் குரோதத்தை உண்டாக்கி கடைசியில் எல்லோரும் ஒரு தீர்ப்பெடுப்பாங்க. எது உண்மை எது பொய் அப்படின்னு லைனில் வரும்போது அப்போ சமாதானம் உள்ளே வரும். எப்படி வரும்? புறாவை போல் இறங்கி. புறா வந்து சமாதானத்துக்கு அடையாளமாக இருக்குது. அப்போ தேவனுடைய குமாரன் வந்து எப்படி வர்றாருன்னு சொன்னால் பிதாவாகிய தேவனுடைய வித்தில் தான் குமாரன் வரணும். அவர் தான் இந்த உலகத்துக்கு பூமிக்கு சமாதானத்தை கொண்டு வர முடியும். யாராலும் கொண்டு வர முடியாது. ஏன்னா அவர் தான் என்ன சொன்னால் உலகத்தை மாம்சத்தை பிசாசை மரணத்தை பாதாளத்தை ஜெயித்து வானோர் பூதத்தோர் பூமி கீழாவுடைய முழங்கால முழங்கு சொல்லுடைய மொத்த பவர்ஃபுல் அவருக்குள்ளே தான் இருக்குது. அப்போ தேவனுடைய குமாரன் வரணும். அவர் தான் வந்து இந்த காரியத்தை செய்கிறாரு. அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறார்? ஜலத்தில் இறங்கினார் கண்டேன். யோவான் 3:32 பரிசுத்த ஆவியானவர் பிராவை போல் இறங்கி அந்த பரலோக கன்னிக்குள்ளே இறங்கிடுச்சு. அப்போ சொல்கிறாரு, நீர் என் நேசகுமாரன் உம்மில் பிரியமாக இருக்கிறேன். என்ன சொல்கிறாரு? நீர் என் நேசகுமாரன் உம்மில் பிரியமாக இருக்கிறேன் சொல்கிறாரு. யோவான் 1:33 பரிசுத்த ஆவி இறங்கி தங்குவதைத்தான் அவர் என்ன சொல்கிறாரு? அவரே பரிசுத்தாவி இறங்கி அவரு தங்குறாரு. பரிசுத்தாவி இறங்கி நேசகுமாரன் சொல்கிறாரு. இந்த நேசகுமாரன் எங்கேருந்து வரனா? தன்னுடைய சொந்த குமாரனை ஒப்பு கொடுத்தா தான் நேசகுமாரன் வரும். நேசகுமாரனா பேரன். இதோ என் சொந்த குமாரன் இவர்கள் பிரியமாக இருக்குன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு? இதோ நேசகுமாரன் பிதாவை தேவனுக்கு யார்? அவர் நேசகுமாரன் பேரன். இதோ நேசகுமாரன் அவரில் பிரியமாக இருக்குன்றார். அப்போ சொந்த குமாரன் என்ன பண்ண? ஒப்பு கொடுக்குறாரு. யாருக்கு? சொந்த குமாரனா உலகத்தின் சர்வத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிறதுக்கு ஒப்பு. அந்த நேசகுமாரன் தான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. புரியுதா? அந்த நேசகுமாரன் யார்? அவர் தான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. ஏன்னு சொல்லும்போது பிதாவாகிய தேவன் தன்னுடைய பரிசுத்தாவில் அந்த உண்டாக்குனார் இல்லையா? அதுக்கு அந்த ஏன்னு சொன்ன அது பரிசுத்தாவில் மரியாதை வித்தில் உருவானது பரலோக கன்னி. அந்த கன்னிக்குள்ளே தன்னுடைய வித்தை வச்சுட்டார். தன்னுடைய வித்தை வச்சு என்ன சொல்லும்போது வச்சுட்டார். அப்போ சிலுவையில் அடிக்க போகும்போது கன்னி செத்து போய் அந்த கன்னிக்குள்ளேருந்து யார் பிறகுறான்? கிறிஸ்து பிரானோம் அவர் பறந்துட்டார் கன்னிக்குள்ளே. இப்போ இந்த நிலைகளில் வேறு பிரிக்கப்பட்டு வரும்போது அந்த எலும்போடும் தசையோடு இருக்கிற அந்த சரீரத்துக்குள்ளே தேவனுடைய வார்த்தை போயிட்டு அந்த எலும்பு தசையை நீக்கிட்டு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து வந்துட்டார். இடமிருந்து வளம் பண்ணும்போது இவர் அடிக்கப்பட்ட வண்ணமுள்ளவர் வராது. யார் வரா? அடிக்கப்பட்ட வண்ணமுள்ளவர். அந்த அடிக்கப்பட்ட வண்ணமுள்ளவர்கள் என்ன போகுது? சொல்லிய பெட்டிய 7 உபதேசம் போய் அவர் உழுக்கிட்டு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து வந்துட்டார். இவர் தான் இப்போ அந்த ஊழியத்தை செய்கிறார். இவர் தான் எல்லாம் தூரனோடு இருக்கார். இப்போ இந்த பூமிக்கு வர்றது யார்? இவர் தான் வெள்ளை குதிரை, சிவப்பு குதிரை, கலப்பின குதிரை எல்லாத்தையும் இந்த முத்திரையை உடைக்கிறதே இவர் தான். யாருமே பண்ண முடியாது இவரை தவிர. யார் செய்யணும்? அதை உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தான் முத்திரைகளை வாங்கி உடைக்க முடியும். அதுக்குரிய ரகசியத்தையும் சொல்ல முடியும். முத்திரைகளை வாங்கி உடைச்சது மொத்த ரகசியம் அவருக்கு தான் தெரியும். அவர் எங்கே வந்து உட்காந்துட்டார்? இப்போ 7ஆம் தூதனுக்குள்ளே வந்து இந்த பூமியில் உள்ள மக்களுக்கு இந்த ரகசியத்தெல்லாம் சொல்கிறாரு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 12:31-32
ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. 32 பார்த்தீங்கன்னா, எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், எவனாகிலும் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை. அதான் இங்கு சொல்லப்பட்ட பரிசுத்தாவி எது? இதற்கு விரோதமான தூஷணம் எது? இந்த தூஷணம் இங்கே பரிசுத்தாவிக்கு விரோதமான சொல்லப்பட்ட தூஷணம் எது சொன்னால், இன்றைக்கி நடக்கிற ஆராதனை, ஏசன்ற நாமத்தில் ஆராதனை நடக்குது இல்லையா, இதுதான் தூஷணம். யாருக்கு விரோதமாக? பரிசுத்த ஆவிக்கும் அது அதில் சொல்கிறத பார்த்தீங்கன்னா, விரோதமான தூஷணம் ஆவியானவருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் விரோதமான தூஷணம் எது? ஏசென்ற நாமத்தை இந்த மக்கள் ஆராதிக்கிறதா தூஷணமே. இந்த 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 விரோதமான தூஷணத்திலேருந்து நம்மளை காப்பாற்றிட்டார். இப்போ நம்ம உலகத்தை காப்பாற்றணும். இப்போ நம்ம யாரை காப்பாற்றணும்? உலகத்தை காப்பாற்றணும். அது மட்டும் கிடையாது. இந்த ஏசென்ற நாமத்தை ஆராதிக்க தள்ளப்பட்டு போன ஆவிகள் மொத்தமும் எங்கே வந்துருச்சு? வானமழுத்து பொல்லாத சேனைகள் பூமிக்கு வந்துருச்சு. இப்போ எல்லா மனிதர்களும் வந்து மரணத்துக்கு மேல் மரணத்தை ஊற்றி எல்லா மக்களையும் மரணத்துக்குள்ளே கொண்டு போய் தள்ளப்பட்ட ஆவிகளே பல கோணத்தில் ஆராதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பூமி முழுதும் யார் வந்துட்டான்? தள்ளப்பட்ட பிசாசின் ஆவிகள் பூமியில் வந்து மனுமக்கள் எல்லாரையும் கெடுத்து குட்டிச்சுரு பண்ணி உலகம் பூரா இன்றைக்கி 2000 வருஷமாக உலகம் பூரா எல்லா மக்களும் யார் ஆராதிக்கிற? தூஷணமான நாமத்தை. இந்த தூஷணமான நாமம் எது? ஆராதிக்கிற நாமம் இன்றைக்கு யார் ஆராதிக்க? ஏசு. அப்போது அந்த ஏசன்ற நாமத்தை ஆராதிப்பது தான் தூஷணம், தேவ தூஷணன்றது. ஆனால் இன்றைக்கு மக்கள் என்ன பண்ணுறாங்க சொல்ல, விழுந்து விழுந்து டேப்பா உலகம் பூரா எல்லாம் டப்பாக்கு வந்து டான்ஸு பாட்டு தான். அதில் ஏதாச்சும் நம்ம ஏதாச்சும் வாயில் சொல்ல அவங்களுக்கு என்ன? அப்போ இந்த சத்தியம் வெளிப்படும் போது மன்னிக்கப்படும் சொல்கிறதா, ஏசென்ற நாமத்தில் நடக்கும் ஆராதனையாகும். பார்த்தீங்கன்னா யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 1 - 36 முடிய படிக்க வேண்டாம், வீட்டில் படிங்க. இதில் 8 - 24 சொல்கிறாரு, நானே அவரென்று விசுவாசிக்க விட்டால் உங்கள் பாவத்திலே சாவீர்கள்னார். யாரை பார்த்து சொன்னார்? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், நானே அவரென்று விசுவாசிக்க விட்டால் உங்கள் பாவத்திலே. எவனாச்சும் விசுவாசிச்சானா? இல்லை புரஜாதி மக்கள் தான் விசுவாசிச்சாங்களா? அவர் யாருன்னு தெரியலையே, அவர் யாரும் தெரியல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணா? பிசாசு என்ன பண்ணா சொல்லும்போது, தீத்திராயின் மூலியமாக இந்த வேதத்தை அப்போஸ்தலர்கள் எழுதின நிருபத்தெல்லாம் பிடுங்கி அந்த நாமத்தில் ஏன் சொல்லும்போது ஏசென்ற அதாவது ஆதி அப்போஸ்தலர் ஆரம்பித்த புனோபட நாமத்தை நீக்கிவிட்டு ஏசென்ற நாமத்தை உள்ளே சொல்லிட்டான். இந்த ஏசென்ற நாமம் எதோடைய நாமம் தான்? தீத்திராயனுடைய குலதெய்வத்தின் நாமம். ஏசென்ற நாமம் எந்த நாமம்? தீத்திராயனுடைய குலதெய்வத்தின் நாமம். இன்றைக்கி யார் ஆராதிக்க? உலக மக்கள் எது சொன்னால் இந்த ஒரு மக்கள் மட்டும், இந்த வேதத்தை வச்சுருக்க மக்கள் மட்டும் யார் அது ஏசென்ற நாமத்தை ஆராதிக்கிறாங்க. மீதி உள்ள மக்கள் என்ன 10 விதமான மார்க்கம் இருக்காங்க இல்லையா? இந்த மீதி உள்ள 10 விதமான மார்க்கத்தில் மக்கள்லாம் எதாக தள்ளப்பட்ட ஆவிகளை. அப்போ மொத்த உலகம் எதுக்குள்ளே போயிடுச்சு? தூஷணத்துக்குள்ளே. இந்த தூஷணத்துக்குள்ளேருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு யார் வர்றா? ஊரிலிருந்து 7ஆம் வந்து தான் இந்த தேவ ரகசியத்தை கொண்டு வரான். இந்த தேவ ரகசியத்தை சொன்னால் கூட கேட்குறதுக்கு என்ன இல்லை? காது. செவிட்டு விரிணி போல் காது அடைச்சிட்டு பிசாசு வந்து அடைச்சி காதை அடைச்சிட்டான், கண்ணையும் குத்திட்டான், சிந்தையை குருடாக்கிட்டான். இந்த சத்தியத்தை கேட்குறது என்ன சிந்தனை வரணும்? 4 காரியம் மாறணும். முதலாவது, மாம்ச சிந்தை ஒளிஞ்சு ஆவியின் சிந்தை வரணும். இந்த ஆவியின் சிந்தை 100 மடங்கு வந்த பிற்பாடு முதல்ல மாம்ச சிந்தை ஒளியணும், 100 மடங்கு ஒளிஞ்சிடணும். ஆவியின் சிந்தை கொஞ்சம் 100 மடங்கு வரணும். இந்த ஆவியின் சிந்தை 100 மடங்கு வந்து கிறிஸ்துவ சிந்தை 1லேருந்து வரணும். அப்போ கிறிஸ்துவ எங்களுக்கோ கிறிஸ்துவ சிந்தை உண்டாயிருக்குதா? இந்த கிறிஸ்துவத்தை யார் கொண்டு வர சொன்னால் தேவ ஆவி மூலியமாக தான் கிறிஸ்துவத்தை கொண்டு வர, யாருனாலையும் கொண்டு வர முடியாது. அது யாருக்குள்ளே வந்திருக்காங்க? தேவ ஆவின்னு சொன்னால் 7ஆம் தூதருக்கு வந்து 7ஆம் தூதர் மூலியமாகத்தான் இன்றைக்கி ஊரிந்து உண்டு 7ஆம் தூதர் மூலியமாக தான் இன்றைக்கு இந்த சத்தியத்தை கொண்டு வராரு. அப்போ இந்த சத்தியத்தை கேட்டு உண்மையாக இந்த சத்தியத்தை விசுவாசித்து இந்த நாமத்தில் முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கும்போது 4 விதமான பாவமும் கழுவப்பட்டு பரிசுத்தம் அடைஞ்சு கிறிஸ்துவுடைய முத்திரை இடமிருந்து வளம் என்னும்போது சிலுவைமான பிரசவம் 7 காய முத்திரை 4 செக்ஷன் தரிக்கப்படும் போது இவன் என்ன அப்போ அந்த பிசாசின் பிடிந்து உலகத்தின் பிடிந்து வேறுபட்டு வேறு பிரிக்கப்பட்ட மக்களாக இவங்க இருக்காங்க. இவங்க தான் தேவபுத்திரர் மக்கள். இந்த தேவபுத்திர சந்தை தான் ஊரிந்து இளம் கொண்டு வந்துட்டான். இப்போ பூமிக்கு கொண்டு வந்தாச்சு. இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கும்.
24 நானே அவர் என்று அதுதான் சொல்கிறார். 32 சொல்கிறார், சத்தியத்தை சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 31 நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராக இருப்பீர்கள். சரியான அடி கொடுத்தார். 31 சொல்கிறார், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால். அவருடைய உபதேசம் வந்து சிலுவை பற்றிய 7 உபதேசங்கள். இந்த சிலுவை பற்றிய 7 உபதேசத்தில் நிலைத்திருக்கிறது மட்டும்தான் என்ன கிடைக்கும், இந்த வாக்கியம் கிடைக்கும். அந்த சிலுவை பற்றிய 7 உபதேசம் சொல்லுங்கள், மனப்படமாக கிடைக்கணும். உங்களை தான் சொல்கிறேன். ஜனனம், சிலுவை பிரசவம், கிறிஸ்துவின் மரணம், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவின் ராஜ்யம் பூமியில் ஸ்தாபிக்கப்படுதல், கிறிஸ்து மகிமை சரீரம் பெறுதல், கிறிஸ்து மணவாட்டியும் மகிமை சரீரம் பெறுதல், மணவாட்டி கிரீடமாசோடி நித்தியாசம். இந்த 7 விதமான உபதேசம் இதுதான் சுழிப்பட்டியல் உபதேசம். இந்த சுழிப்பட்டியல் உபதேசம் யாருக்குள்ளே வந்துருச்சு? இப்போ நமக்குள்ளே வந்துருச்சு. கிட்டமிருந்து வளம் பெருமை சுழிவு 7 காயங்களுக்குள்ள 7 காயங்க, 7 காய தழும்புகள், அதற்குள்ளாக சுழிவை பற்றிய 7 உபதேசம். அதுக்கு மேலே நாமம், அதுக்குள்ளாக நம்முடைய ஆவியாத்ம சரீரத்தில் இருக்க மொத்த பாவமும் கழுவப்பட்டுச்சு. இப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? இப்போ நான் பரிசுத்தமாக இருக்க போல நீங்களும் உங்கள் எல்லா நாட்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்ற அந்த வாக்கு தத்துவத்தை நம்ம சிரசு மேலே வச்சு நம்மளை இந்த வாக்கு சொந்தக்காரனை மாற்றிட்டார். ஏன்னா இனிமேல் கொண்டு நம்மளை போல பரிசுத்தவான்கள் இல்லை. ஏன்னா நாம் தேவனை அறிந்திருக்கோம். அது நீ பார்த்தீங்கன்னா உபாகமம் 4:7 ஒரு வசனம் சொல்கிறார். உபாகமம் 4:7 அதே உபாகமத்தில் கடைசியில் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல இது. அதிலே வந்து 33 அதில் ஒரு வசனம் கடைசியில் ஒரு சொல்லுவார். அதில் உபாகமத்தில் வருமா சொல்கிறேன் தானே. இஸ்ரவேலே அதே தான். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாயும். எவ்வளோ பெரிய வாக்குத்தான்! இந்த வாக்குத்தத்துக்குரிய சொந்தக்காரர்கள் யார்? நம்ம தான். இப்போ பூமியில் அவங்க பிறந்துட்டாங்க. இவங்களை ஜெயம் கொள்றதுக்கு யாராலையும் முடியாது. ஏன்னா இவங்கள்ட்ட வந்தால் தான் உங்கள் மூலியமாக தான் பூமிக்கு ரட்சிப்பு இருக்குது. இல்லைன்னா பூமிக்கு ரட்சிப்பே இல்லை. சாமுவேல் ஐயா அந்த வசனத்தை படிங்க மறுபடியும் சத்தமாக ஒரு பயணம் பண்ணிங்க. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உனக்கு சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். இந்த வாக்குத்தை தான் அந்த ஜனங்களுக்கு போயிட்டு யாரும் கிடைக்கல, நமக்குள்ளே வந்துருச்சு. இந்த ஊரின் 7ஆம் தூதன் மூலியமாக இவ்வளோ பெரிய வேதத்தில் சொல்லப்படும் அனைத்து ஆசீர்வாதங்களும் யாருக்குள்ளே வந்துருச்சு? நமக்குள்ள. இப்போ இந்த வாக்குத்தத்தை பெற்ற சந்ததி நம்ம தான். ஏன்னா இந்த சந்ததி எழுப்ப தான் தேவன் எத்தனையோ யுகமாக காத்துக்கிட்டே இருக்கார். எழுப்பிட்டார். எங்கேருந்து எங்கே கொண்டு வந்து எழுப்பிவிட்டார். ஏன்னா இவங்க இந்த ஜனங்க எப்படி வந்தாங்க, எப்படி வருவாங்க சொல்லணும். கர்த்தரே கூட்டி சேர்க்கிறார். இப்போ ஜனங்களை கூட்டி சேர்க்கிறது யார்? கர்த்தரே கூட்டி சேர்க்கிறார். சொல்லிட்டு சொல்கிறார் 27 நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்று அறிவீர்கள். உயர்த்தின மனுஷகுமாரன் என்ன ஒரு சிலுவையில் அடிச்சிட்ட பிற்பாடு இவர் தான் கிறிஸ்துன்னு அறிவீர்கள். மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு அந்த அவரை உயர்த்துறதுல என்ன இருக்குது? என்ன அடையாளம் இருக்குது? அவர் உயர்த்தும் போது என்ன வருது? அடையாளம். தலையில் முள்முடி, கொம்புலால் அடிக்கிறான், ரத்தம் தலைவலியாக ஓடுது. சரீரத்தில் 40 மிளாரடி அடிக்கிறான். 2 கையும் 2 மணிக்கட்டில் தான் ஆணி அடித்தான், உள்ளங்கையில் அடிக்கலை. இந்த மணிக்கட்டில் ஒரு ஆணி, ஏன்னா இங்கே தான் நாடி துடுப்பு இருக்குது, அடிச்சுட்டான். இங்கே ஒரு ஆணி, இங்கே ஒரு ஆணி, 2 குதிகாலை எடுத்து ஒரே அந்த 3 ஆணி தான். ஆனால் காயங்கள் எத்தனை வருது? 7 காயங்கள். இடமிருந்து வலம் பண்ணும்போது சிலுவை மரண பிரசவம் 7 காய முத்திரை. இந்த முத்திரையை தரிக்கப்பட்டதான் பரலோகத்துக்குரிய பரலோகத்தின் அடையாளம். பரலோக அடையாளம் இந்த முத்திரை தான். இந்த
இந்த பரலோக அடையாளத்தை நாம் தரித்திருக்கிறோம். அதுதான் சொல்கிறார். அது சொல்லும்போது என்ன சொல்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்தியத்தை 27 நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு அதான் உயர்த்துறது நானே அவருடைய அறிவீர்கள் சொல்கிறார். அடுத்தது தேவாவே ஞானத்தின் ஆவி யோபு 26:13 பார்த்தீங்கன்னா 26:13 ஆவினாலே வானத்தை அலங்கரித்தீர். என்ன சொல்கிறாரு? உமது ஆவினாலே வானத்தை அலங்கரித்தீர். உமது ஆவினாலே வானத்தை அலங்கரித்தீர். தமது ஆவினால் வானத்தை அலங்கரித்தார். அவருடைய கரம் தெளிவான சர்ப்பநட்சங்களை உருவாக்கிற்று. வானத்தை அலங்கரித்தார்னா எப்படி? அவருடைய கரம் எதாவது ஒரு அதில் நிறைய சொல்லிட்டு போகிறான். நம்ம சுருக்கமாக எடுப்போம். வானத்தை அலங்கரித்தார் ஏன்னு சொல்லும்போது சூரியன் சந்திரன் நட்சத்திரன் இதுக்கெல்லாம் அவர் தான் உருவாக்கணும். எல்லாம் அந்தரத்துலாம் தொங்குது. இதெல்லாம் கவனிங்க. சூரியன் என்ன பண்ணுது? 11 கோள்கள் அந்தரத்தில் தொங்குது. இங்கேருந்து நம்ம பார்க்குறோம். அதுக்கு தூணும் இல்லை துணையும் இல்லை. பூமியே அந்தரத்தில் தொங்குது. எப்படி தொங்குது? இதை உருவாக்குனவருக்கு தான் தெரியும் அந்த ரகசியம்லாம். மனிதன் அறிய முடியும். மனிதனுடைய அறிவு குறைவுள்ளது. மனிதனுடைய அறிவு குறை. அனந்த ஞானமுள்ள தேவன். அது கூட இன்னொன்று என்ன சொல்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நிறைய சொல்லியிருக்கேன். இப்போ மறுபடியும் சொல்கிறேன். சங்கீதம் 37:7 உமது ஆவிக்கு மறைவாக எங்கே போகணும்னு சொல்லிவிட்டான்னா சங்கீதம் யோவான் 4:24 தேவன் ஆவியாக இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கார்? ஆவியாக இருக்கார். அதே மாதிரி உமது ஆவின்றது தேவனே ஆவியாக இருக்கார். அடுத்து சொன்னால் மார்க் 1:12 மத்தேயு 4:1 லூக்கா 4:1 ஆவியானவர் வனாந்திரத்தை கொண்டு போயிடும். பரிசுத்த ஆவி அதாவது பரிசுத்த ஆவி 35 விதமான பரிசுத்த ஆவிகளை உருவாக்கினார் பிதாவாகிய தேவன். அவரும் ஆவியாக தான் இருக்கார். 35 விதமான பரிசுத்த ஆவிகளை இவர் ஆவியாக இருக்கார். இவரை சுற்றிலும் 30 விதமான பரிசுத்த ஆவிகளை 35 விதமான பரிசுத்த ஆவிகளை உருவாக்கியிருக்கார். இந்த பரிசுத்த ஆவிகளில் தேவ தூதர்களை உருவாக்கினார். இந்த பரிசுத்தாவியை கொண்டு தான் வானம் பூமி சகலத்தை உருவாக்குறாரு. சூரியன் சந்திரனை உருவாக்கணும். பூமியை உருவாக்கினதே 35 பரிசுத்தாவிகளால் உருவாக்கப்பட்டது தான் பூமி. 35 விதமான பரிசுத்தாவிகளால் பூமியை மட்டும்தான் 35 விதமான பரிசுத்தாவிகளை உருவாக்குறாரு. மீது எல்லாத்தையும் 1-2 உருவாக்கிட்டாரு. ஆனால் பூமியை மட்டும் என்ன பண்ணார்? 35 விதமான பரிசுத்தாவிகளை உருவாக்கி நேரடி பார்வையில் வச்சுட்டார். கர்த்தருடைய நேரடி பார்வையில் பூமி இருக்குது. இதெல்லாம் தேவ தூதர்கள் எல்லாத்தையும் உண்டாக்குனார். தேவ தூதர்கள் எல்லாம் அவருக்கு துதிக்கன மகிமை சோத்திர பலிகள் செலுத்துகிறான்னு அது சொல்லிட்டு வரேன் பாருங்க. அடுத்தது சொல்ல உருவாக்கி 35 பரிசுத்தவாவிகளை உருவாக்கி அந்த 35 பரிசுத்தவாவிகளை நடுவிலே தேவன் இருக்கிறார். அவரும் ஆவியாக இருக்கிறார். யோவான் 4:24 சொல்லும்போது 4:24 தேவனும் ஆவியாக இருக்கிறார். பிதாவாகிய தேவனே யாராக இருக்கார்? ஆவியாக இருக்கின்றார். இவருடைய ஆவியை சுற்றிலும் 35 விதமான பரிசுத்தாவிகளை உருவாக்கி தனக்காக உருவாக்கி வச்சுருக்காரு. சுற்றிலும் வைத்திருக்கார். ஒவ்வொரு பரிசுத்தாவிக்கும் மகத்தான வல்லமைகளை கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு பரிசுத்தாவிக்கும் என்ன இருக்குது? மகத்தான வல்லமைகள். அந்த ஆவிகளை கொண்டு தேவ தூதர்களை 12 விதமான அதிசயமான முறையில் சிருஷ்டித்தார். ஜோடாக உருவாக்கினார். அந்தந்த ஜோடு கூட தான் அந்தந்த ஜோடு சேரணும். விட்டார் பாருங்கள். விடுவானா அப்புறம் கோடியாக தேவதூதர்கள் உருவாக்கிட்டாங்க. 12 ஜோடுகளுக்கு கோடியான தேவதூதர்களை உருவாக்கி அத்தனை தேவதூதர்களும் யாரை மையப்படுத்துகிறாங்க? அந்த சென்டராக இருக்கிற 35 பரிசுத்தவாக்கி மத்தியில் இருக்கிற பிதாவாகி தேவன் அவர் தான் ஆராதிக்கிறாங்க. அவர் ஆராதிக்க வச்சார். எல்லா தேவ இதுக்கு என்ன பண்ணார் சொன்னால் ஆராதிக்க வச்சார். தேவதூதர்கள் உருவாக்கினாரே சிருஷ்டித்தார். மகத்தான வல்லமையை கொண்டு 12 விதமான ஆவி தேவதூதர் சிருஷ்டித்தார். இவர்களை ஜோடாக உருவாக்கி இவர்களை மூலியமாக கொடாகொடி தேவதூதர்களை உருவாக்கினார். இது எல்லாத்துக்கும் மொத்தத்துக்கும் தலைவனாக லூசிபர் என்ற ஒருவனை தான் தலைவனாக வச்சார். லூசிபர் அவனுக்கு பேர் என்ன? லூசிபர். அவனை தலைவனாக வச்சார். அவனுக்கு என்ன வந்துருச்சு? இவங்களாம் நம்மளாம் ஆராதிக்கிறோமே, இவங்கெல்லாம் என்ன ஆராய்ச்சாங்க? என்ன ஆராதிக்கக்கூடாதா? நானும் தேவன் தானேன்னு சொல்லிட்டு அவன் கொக்கரிக்க ஆரம்பித்து தேவ தூதர்களை என்ன பண்ணுறான்? என்ன தந்திரமான முறையில் கலப்பட இனப்பெருக்க வச்சுட்டான். கலப்பட இனப்பெருக்கத்தில் கொண்டு வந்துட்டான் தேவ தூதர்களை. அங்கே அவர் அந்த பிதாவாக அந்த உருவாக்குற சிருஷ்டி பிரகாரம் ஒரே ஒரு இம்மி கம்மியாக போனால் கூட அந்த இடத்துல நிற்க முடியாது. சக்குன்னு கீழே வந்துடுவாங்க.
பிசாசு இந்த லூசிபர் இந்த மாதிரி பண்ணாம பாருங்க, அவனுக்கு இந்த ரகசியம் தெரியாது. இப்போ பண்ணிட்டு விட்டான், அவனும் சேர்ந்து கீழே வந்துட்டான். அந்த இடத்துல நிற்க முடியல. ஏசாயா 28 சொல்கிறான்ல, வானத்துக்கு ஏறுவேன், நட்சத்திரங்கள் மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், பருவதற்கு மேலாக நான் நிற்பேன். அவனுக்கு கங்கணம் கட்டி கொடி கட்டுறான். இப்போ தான் கட்டுறான் அவன். எப்போ கட்டுறான்? இப்போ தான் கட்டுறான். என்ன கட்டுறான்னு பாருங்கள், எப்படி கட்டுறான் பார்த்தீங்களா? நான் வானத்துக்கு ஏறுவேன், வடபுறங்கள் மேல் உள்ள சிங்காரத்துக்கு மேலாக. ஏசாயா அதாவது 14:13 நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக தேவனுடைய நட்சத்திரத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் வடபுறங்கள் ஆராதனை கூடாரத்தில் பருவத்தில் வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக எதில் உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பவன் என்று பாதாளத்திலே. ஏன்னு கேட்டால் கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? பிதா அவனை அகாலமான பாதத்தில் தள்ளிட்டார். தள்ளிட்டு என்ன பண்ணுறாரு சொன்னால், தள்ளிவிட்டு அதன் பிற்பாடு அவனை மொத்த பேர் எங்கே வந்துட்டாங்க? பிதாவாகி தேவனுக்கு விரோதமான முறையில் இந்த லூசிபர் தன்னை வந்து அவருக்கு ஒப்பாக்கிட்டான். பிதாவாகி தேவன் தன்னை ஒப்பாக்கி இவன் கூட இந்த ஜோடுகள் 7 விதமான ஜோடுகளை அந்த கூட்டமும் இவனை ஆராதிக்க ஆரம்பிச்சது. மொத்த பேர் எல்லாம் எங்கே வந்துட்டாங்க? கீழே. இப்போ தான் தேவன் பூமியை உருவாக்குறாரு. பூமியை உருவாக்கி என்ன பண்ணுறாரு? மனுஷனை உருவாக்கி எல்லாம் உருவாக்கி ஆதாமுடைய விழா எலும்பை எடுத்து மனுஷியை உருவாக்கு. பிசாசு விடுவானா? நானும் உருவாக்குறேன்றான், உன்னால் முடிஞ்ச பண்ணுறான்றாரு. அவன் என்ன பண்ணான்? முதல்ல ஒரு பெண் சர்பண்டை உருவாக்கினான். அந்த பெண் சர்பண்டை அயர்ந்த நேரத்தில் விழா எலும்பை எடுத்து ஒரு ஆண் சர்பண்டை இங்கே ஜோடு ரெண்டையும் நிப்பாட்டுன்றான். விழுது போனது யார்? ஆதாமும் கூட்டமும் விழுது. மொத்த மனுமக்களுக்கு எதை கொண்டு வந்துட்டான்? ஆதாம், முந்தின ஆதாம் பாவத்தை கொண்டு. ஆனால் பிந்தின ஆதாம் வந்து அந்த உயிர்ப்பிச்சிட்டார். பிந்தின ஆதாம் வந்து அவனை இந்த காரியத்தை ஜெயம் கொண்டார். இதில் சிலுவையில். அதுதான் நம்மளுக்கு இந்த அடையாளம். நம்மளுக்கு இந்த அடையாளத்தை இதுவரைக்கும் ஒருவனும் உலகத்தில் 2000 வருஷமாக எவனும் தரிக்கப்படல, நம்ம தான் தரிக்கிறோம். இப்போ நம்ம யாரை ஜெயிச்சிட்டோம்? அவர் எப்படி ஜெயித்தாரோ அதே ஜெயம் நம்மளுக்குள்ளே வந்துருச்சு. என்னென்ன ஜெயம்? உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை, மரணத்தை, பாதாளத்தை ஜெயித்து வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்காலம் முடைஞ்சது. அந்த ஜெயம் எனக்குள்ளே வந்துருச்சு, உங்களுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ நாம் யாராக இருக்கோம்? இப்படி இந்த ஜெயம் கொண்டவங்க தான் நடமாடும் தேவபுத்திரர்கள். இவங்க தான் தேவபுத்திரர்கள். தேவபுத்திர சந்ததி வந்துருச்சு. ஆனால் இந்த சந்ததிக்காண்டி தான் வெயிட் பண்ணுறாங்க. சகல சிருஷ்டியும் வெயிட் பண்ணுது. இந்த சந்ததிக்காண்டி வெயிட் பண்ணுது. ஐயோ, அதை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. அப்போ இந்த சந்ததியை வந்து சாதாரண ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் செய்து முடிச்சிட்டார், வெற்றி கண்டார். சாதாரண ஒரு மனிதர்களை கொண்டு இந்த காரியத்தை பண்ணி அவன் தலையை நசுக்கிட்டார். பிசாசை தலையை நசுக்கி க்ளோஸ் பண்ணிட்டார். வெக்கப்பட்டு போயிட்டான், அவமானப்பட்டு போயிட்டான். நம்மளை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? வெக்கப்படுத்தி அவமானப்படுத்தி விட்டார். அவன் வெக்கப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போயிட்டான். இப்படியும் தேவதூர்கள் அந்தந்த ஸ்தலங்கள் இருக்க முடியாதபடி கீழே தள்ளப்பட்டு போனார்கள். ஏன்னா பரிசுத்த ஆவி வெட்டவெளிக்குள் இறங்கிது. பரிசுத்த ஆவிக்கு ஒரு வெட்டவெளி இருக்குது, அதுக்குள்ளே இறங்கிட்டாங்க. எல்லா பிசாசும் தள்ளி விட்டார். பூமியும் அதன் குடிகளும் மோசம் போக்கி அனைத்து விதமான மக்களையும் 10 விதமான மார்க்கங்களை உருவாக்கி அனைத்து ஆவிகளும் மனுமக்கள் மேல் இறங்கி அதில் மத்தேயு 12:31-32 படி சொல்லப்பட்ட ஆவியானவரும் பரிசுத்த ஆவியும் யார்? இவர்களுக்கு விரோதமான தூஷணம் நான் சொல்லிட்டேன். என்னன்னு சொல்லிட்டேன். பாவம் எது? கடந்த 2000 ஆண்டுகளாக பூமியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தேவனுக்கு விரோதமான தூஷணமான பாவங்களை செய்து கொண்டே இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. இவர்கள் ஆராதனைக்குரிய பாவங்கள். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி தள்ளப்பட்ட ஆவிகள் தேவனை ஆராதிச்சுட்டு விலகி போயிட்டு இந்த லூசி பண்ணுற தன்னை ஆராதிக்க வச்சு கீழே இந்த பூமியில் தள்ளப்பட்ட உடனே அவனுக்கு கோபம் கொண்டு அவன் என்ன பண்ணான்? இவனையும் கூட்டத்தையும் ஆராதிக்க வச்சுட்டான். இந்த கூட்டத்துக்கு தலைவர் தான் யார்? தலைவர் பேர் எது? அவர். இந்த கூட்டத்துக்கு தலைவர் பேர் தான் இயேசு.
ஏன்னா ஒரு நாள் நான் சொல்லியிருக்கேன், ஒரு பெரிய ஒரு மந்திரக்காரர் ஒரு அனுமாரை கூப்பிட்டு போய் அங்கே போய் உள்ளே போகணும். உள்ளே போக மாட்டேன். என்ன உள்ளே போக மாட்டேன்? ஏன் போக மாட்டேன்? எங்கள் தலைவர் இருக்காரப்பா. உங்கள் தலைவரை யார்? இதை எட்டி பாறேன். போய் பார்த்தா இயேசு படம் இருக்குது. இவர் உங்கள் தலைவரா? இவர் தான்ப்பா எங்கள் கூட்டத்துக்கே தலைவர். அவர் சொன்ன ஒரு வார்த்தையின் பிறகு அப்புறம்தான் எனக்கு தாட்ஸ் வருது. அடாடாடாடா, அப்போ இயேசு யார்? தள்ளப்பட்ட ஆவிகளுக்கு தலைவர். மொத்த ஆவிகளும் யார் கையில் இருக்கு? அப்போ இயேசு கையில். அப்போ அந்த இயேசு ஆராதிக்கிறது சாபமும் பாவமும். இந்த இயேசு ஆராதிப்பதே தூஷணமான பாவம் நம்மளுக்கு வந்துச்சு. உலகம் முழுவதும் ஒரு தூஷணமான பாவத்தை செய்கிறாங்க. இந்த இயேசுவை ஆராதிப்பதும் தள்ளப்பட்ட ஆவிகளை ஆராதிப்பதும் மரம் செடி கொடி ஏன்னு சொல்லும்போது மற்ற ஊர்வன பரப்பான நடப்பான நிற்பன எல்லாத்தையும் ஆராதிக்க மொத்தமே என்ன? தேவனுக்கு விரோதமான தூஷணமான பாவம். இதை பச்சை தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறான். ஐயோ, டான்ஸு, ஏசன் பாட்டு, அந்த ஏசன் நாமத்தில் எழுதின பாட்டை, அந்த பாட்டு புஸ்தகத்தை, இந்த ஒவ்வொரு பாட்டையும் நிரப்புனா பூமி மாதிரி 7 பூமியை நிரப்பலாம். அந்த அளவுக்கு பாட்டை எழுதியிருக்காங்க மக்கள் எல்லாம். இப்போ அவங்களுக்கு என்ன இருக்குது? இதுக்கெல்லாம் தலைவர் ஒரு ஆள் இருக்கார் மனுஷீக முறையில். யார்? போப்பு. அவர் இட்டதே சட்டம். அந்த மாதிரி கடந்த 2000 ஆண்டுகளாக பூமியில் அனைத்து மக்களும் தேவனுக்கு விரோதமான தூஷணமானவர்களை செய்து கொண்டே இப்போ வரைக்கும் இருக்கான். ஆராதனை மாற்றிட்டான். ஆராதிக்கிறோம். ரோமரில் 1 18 32 வரைக்கும் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஃப்ரீயாக படிங்க. சத்தியத்தை அறியாதனால், சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற. சத்தியத்தில் சத்தியம், இந்த உண்மையான சத்தியத்தை எதில் அடக்கிட்டான்? அநியாயம் என்பது என்ன? தேவனுக்கு விரோதமான பகை. அநியாயம் என்பது தேவனுக்கு விரோதமான பகை. உண்மையிலே ஆராதனை சொல்றதை விட்டுட்டு தேவையில்லாத ஆராதனைக்குள்ளே நுழைஞ்சு தாங்களே உருவ குத்தி கொண்டு மாண்டு போயிட்டு இருக்காங்க இன்றைக்கி மனுமக்கள். இந்த மனுமக்களை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சத்தியத்தை கர்த்தர் கொண்டு வந்தாலும் செவிட்டு விரினை போல் காதை அடைச்சி வச்சிடான். விரோதமான அதனால் என்ன அடக்கி வைக்கிற எல்லா ஆராதனைக்கு அநியாயத்திற்கு விரோதமான தேவ கோபம் வானத்திலிருந்து வெளியாக்கப்பட்டது. வசனம் 20:32 அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் வசனம் 20 தேவனை பற்றி கொண்டிருக்க தேவனை அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்கள் என்ன இல்லாமல் போச்சு? மனதில்லாமல் போச்சு. ஏன் மனதில்லாமல் போச்சுன்னா, இந்த மாதிரியான அநியாயமான காரியங்களை செய்யும்போது தேவன் அவங்களுக்கு கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்குறாரு. இவர்களை செய்யும்படிக்கு தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்து அவர்கள் மிகவும் கெட்டு போனார்கள். அதாவது இவர்கள் அடிக்கப்படாத சிலுவையில் அடிக்கப்படாத இயேசு நாமத்திற்கும் மற்றும் இன்னும் இந்த பூமியில் உள்ள அனைத்து, இப்போ நான் சொன்னேன், கடலை பார்த்து வணங்குறது, நட்சத்திரத்தை பார்த்து வணங்குறது, சூரியனை பார்த்து வணங்குறது, மரம் செடி கொடிகளை பார்த்து வணங்குறது. ஒரு மரம் வளரும்போது சில மரங்களை பார்த்தீங்கன்னா மனுஷன் மாதிரியே இருக்கும். அதுக்கு கற்பூரம் கொளுத்துறது, அதுக்கு போய் குங்குமம் வைக்கிறது, இது தேவனை வந்துட்டான்னு சொல்கிறது. இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் அவங்க மைண்டை அப்படியே வாஷ் பண்ணிட்டான் சார். ஏன்னு சார், ஒன்று மாம்சத்துக்குரிய அந்த மாம்சத்துக்கு அழிவிலேயே அவர்கள் கொண்டு வந்துட்டான். ஆவியின் சிந்தை எழும்பாதபடி பண்ணிட்டான். இந்த யாருக்குமே ஆவியின் சிந்தையே இல்லைன்னா அவன் எப்படி கிறிஸ்துவ சிந்தைக்கு வருவான்? மாம்ச சிந்தை 100க்கு 100% இருக்கிற எல்லா மக்களுக்கும் மாம்ச சிந்தையில் வளர்த்திட்டான். மாம்சத்தில் அறிவு வருமா? வராது. மாம்சம் சிந்திக்கவே முடியாது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் ஒன்றுக்கொண்டு விரோதமாக இச்சிக்கிறது. செய்ய வேண்டும் என்று இருக்கிறத செய்ய முடியாதபடி அது தடுக்குது. அதுதான் பிசாசுடைய அனாய்டிங். பிசாசுடைய அபிஷேகம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பெந்தகோஸ்தினால் ஊற்றப்பட்ட அபிஷேகம் தான் கரெக்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசக்கூடிய அந்நிய பாஷைகள்லாம் பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக இருக்குது. அதுக்கு உபதேசம் இவர் பேசுவார், அதுக்கு விளக்கம் கொடுப்பார் அவர். இது எல்லாம் என்ன கிரியா இருக்குது?
அந்த பெந்தகோஸ்தினால் ஊற்றப்பட்ட அந்த அனாயிட்டிங் மாதிரி இவங்க ஆக்ஷனில் இருக்காங்கல்ல ஒழிய இந்த அனாயிட்டிங்க அவங்களுக்கு இந்த அபிஷேகத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ இந்த அபிஷேகம் யாரால் தள்ளப்பட்ட ஆவிகளால் ஊற்றப்பட்ட இந்த அபிஷேகத்தால் நிறைந்து அந்த பெந்தகோஸ்தினால் நடந்த காரியங்களுக்கு ஒப்பிட்டு அந்த இயேசுன்ற சிலுவையில் அடிக்கப்படாத இயேசுன்ற நாமத்தை ஆழ்ந்த மோடி மதத்தான அற்புதங்கள் செய்து தங்களை தாங்களே உருவ குத்தி கொண்டு மாண்டு போயிட்டு இருக்காங்க. யார்கிட்டையாவது போய் சேர்ந்து இயேசுன்ற நாமத்தை ஆராதிக்கக்கூடாது, அது சிலுவையில் அடிக்கப்படாத நாம நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க கொஞ்சம் கூட சிந்திக்க திறநாட்டில் இல்லையே. அப்போ இந்த மக்களுக்கு எப்படி இதை கொண்டு வர்றது? நம்ம முழங்கால் போட்டு அவங்களுக்காண்டு கண்ணீர் விடும்போது தான் அந்த மக்களுடைய இருதயங்களை கர்த்தர் யாரை கொண்டாந்து திருப்பார். மேலும் தள்ளப்பட்டு போன நிர்வாண தேவர்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து ஆவியானவருக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் விரோதமாகவும் தேவனை விட்டு தூரமாய் போயிட்டாங்க. இவர்கள் நிமித்தமாக சத்திய மார்க்கம் தூஷிக்கப்பட்டு போய்விட்டது. இவர்கள் நிமித்தமாக சத்திய மார்க்கம் என்ன ஆகி போச்சு? தூஷிக்கப்பட்டு போச்சு. உண்மையிலேயே சத்திய மார்க்கம் இவர்கள் மூலியமாக தூஷிக்கப்படும். தேவன் என்ன பண்ணுறாரு? ஐயோ இந்த மனுஷனை ஏன்டா உருவாக்கணும்னு சஞ்சலப்பட்டு என்ன பண்ணார்? எல்லாரையும் கொல்ல போகிறோன்னு சொல்லிட்டு ஜலப்பிரளயம் நோவுக்கு மட்டும் தயவு கிடைச்சி அவன் குடும்பத்துக்கு. அதே மாதிரி இன்றைக்கு அக்கினி பிரளயம் வரப்போகுது. ஜலப்பிரளயம் இல்லை, அக்கினி. தேவனுடைய வார்த்தையாக அக்கினியாக இருக்குது. இதுதான் அக்கினி. இது புறப்பட்டு போய் ஜட்ஜ்மெண்ட் இதே பண்ணிடும். தேவனுடைய வார்த்தை தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணும். அது கூட ஊரின் 7ஆம் தூதர் மூலியமாக போகக்கூடிய இந்த சத்தியம் எதோ நாம ஆராதனை, இந்த நாமத்தை ஆராதிக்கிறவங்களாம் இந்த நாமமே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடும். இந்த நாமமே என்ன பண்ணுது? ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடும். அப்படி சொல்லும்போது போகும்போது அந்த பரிசுத்த ஆவியாருக்கு விரோதமான ஆவியாளர் செய்யும் தூஷணம் என்ன? சிலுவையில் அடிக்கப்படாத அந்த இயேசுன்ற மற்றும் தள்ளப்பட்டு போன நாமத்தையும் இயேசுன்று தள்ளப்பட்டு போன நிர்வாண தேவர்களையும் இவர்கள் ஆராதிப்பதே தூஷணம். இதுதான் தேவ தூஷணமாகும். இதுதான் தூஷணம். இந்த தூஷணத்தை ஜனங்க என்ன பண்ணுறாங்க? தண்ணி குடிக்கிற மாதிரி, பச்சை தண்ணியை குடிக்கிற மாதிரி, அப்படியே தண்ணி குடிக்கிற மாதிரி அவங்க ஆராதனை இருக்குது. அப்போ மேலும் 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 இந்த மாதிரி காரியங்களை செய்ய 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 நான் அடிக்கடி நான் அவர் சொல்கிறார், பச்சை மரத்துக்கு இந்த பாடம்னா பட்டை மரமாக உங்களுக்கு என்ன பாடம்ன்றார். அவர் பட்டமரம் சொன்னார். அவர் சொன்ன அந்த பட்டமரத்து கூட இவன் இல்லை, உளுத்து போன மரம். மக்கள் எப்படி இருக்காங்க? உளுத்து போன மரம். ஏன்னா பிசாசு என்ன பண்ணா, இவங்களுக்கு ஜீவன் இல்லாத பண்ணிட்டா இந்த இது மரணம் தான் ஃபுல்லாக இருக்கும். 4 விதமான மரணம் உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஃபுல்லாக ரெப்பீட்டாக மரத்துக்கு மேலே ஊற்றிக்கிட்டே இருக்கான். அப்போ இது என்ன மரம்? இது உளுத்து போன மரம். இல்லை தட்டுனா பொலன்னு கொட்டி போயிடும். அப்போ இவன் யாருக்கு தனக்கும் தன் கூட்டத்துக்கு அடிமைப்படுத்தி உண்மையான கிறிஸ்துவை ஆராதிக்க முடியாதபடி பண்ணிட்டான். தேவனுக்கு அவருடைய நாமம் தான் பிராண்டும். தள்ளப்பட்டு போன நிர்வாண தேவர்கள் இவர்களை ஆராதிப்பதே தேவ தூஷணம். ஆகவே தேவன் இவர்கள் இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். என்ன இழிவான இச்சை ரோகங்கள்? சத்தியத்தை அறிய முடியாதபடி சிலுவையில் அடிக்கப்படாத இயேசுன்ற நாமத்தையும் நிர்வாண தேவர்களில் ஆராதிப்பதே அவர்கள் மேற்படியான இவர்களை ஒப்பு கொடுத்தார். இதுவே இவர்களின் இழிவான செயல். இவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியம் பார்க்கும்போது இதுவே ஆவியானவருக்கும் பரிசுத்தாவிக்கும் விரோதமான தூஷணமான பாவமாகும். இந்த காரியத்தை செய்தவங்க எப்படி இருக்காங்க? ஆவியானவருக்கும் பரிசுத்தாவிக்கும் விரோதமான தூஷணமான பாவத்தை செய்த மக்களாக யார்கிட்ட மாட்டிட்டாங்க? தேவன்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இப்போ தள்ளப்பட்ட ஆவிகள்லாம் பூமியில் நடமாடுது. இப்போ நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், நடமாடும் தேவரீரே, நடமாடும் தேவரீர், உடைய சிறுமந்தையாம் திராட்சை தோட்டத்தில் நடமாடும் தேவரீர். ஒரு வலது பார்த்து சமுத்திரத்தில் இடது பார்த்து பூமியில் வச்சு கர்ச்சிக்கிற திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை வச்சு நடமாடிக்கு அவர் இந்த பூமியில் வந்து ஊரின் 7ஆம் தூதனுக்குள்ளே வந்து அவர் மூலியமாக மகிமையடைந்த மணவாட்டி சபையை உருவாக்குறது என்பது, அதில் இந்த பொல்லாத உலகத்தில் நோவாவின் காலத்தில் எப்படி ஒரு ஆவிகள்லாம் கீழ்ப்படியாமல் போயிட்டாங்களோ, 2வது இவர் கீழே பாதாளத்துக்கு போய் பாதாளத்தை திறந்து விட்டு வந்துட்டார். பாதாளத்தை திறந்து விட்டதுன்னா என்னாச்சு? பாதாளம் முழுவதும் எங்கே பூமிக்கு மேலே வந்துடுச்சு. இந்த பாதாளம் பூமிக்கு மேலே வந்து 2000 வருஷமாக தலைவரிச்சு ஆடுது. இப்போ பரலோகம் பூமிக்கு மேலே வந்துருக்குது. எதுக்கு? சத்தியத்தை கொண்டு வருது. பரலோகம் வருது. இந்த பரலோகத்தை யாரும் விரும்ப மாட்டான். எல்லாரும் பாதாளத்தில் இருக்கிறதுனால, பாதாளத்துக்கு அடிமையாக இருக்கிறதுனால, 24 மணி நேரமும் அதிலே திங்கிங்காக இருக்கிறதுனால
இயேசுன்ற நாமத்துக்கு ஆராதிச்சு என்னமோ நாங்கள் அப்படி போயிட்டோம் இப்படி போனோம். வாயை திறந்தாலே பொய் சொல்கிறாங்க மக்கள். வேதத்தை அறிய முடியலை, அவங்க கண்களுக்கு உள்ளாக்கப்பட்டு போச்சு. ஆவிக்குரிய கண்கள் இல்லை, ஆவிக்குரிய ஜீவியம் கிடையாது, ஒன்று கூட கிடையாது. அப்போ இவங்க மாம்சத்திலேயே போட்டு மாம்சத்தில் உழைக்கிட்டாங்க. ஆவின் சிந்தையே இவங்களுக்கு இல்லாது பண்ணிட்டான். அப்போ மாம்ச சிந்தை 100 மடங்கு வர 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 மாம்சத்துக்குரிய மாம்ச கண்ணோடு பார்க்கும்போது என்ன தெரியும்? இதுதான் தெரியும். வேதம் அவங்களுக்கு புரியாதபடி கர்த்தரே அவங்க கண்ணை குருடாக்கிட்டார். கர்த்தர் என்ன பண்ணார்? இவங்க கண்ணை குருடாக்கிட்டார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் 2000 வருஷமாக எல்லாருடைய கண்களும் குருடாக்கப்பட்டு போச்சு. சாயங்கால வெளிச்சத்தை ஊரின் திமுறை எல்லாம் வந்து ஒரு ஆவிக்குரிய கண்களை திறந்து இன்றைக்கு உங்களுக்கு கிறிஸ்துவ சிந்தையை ஊற்றக்கூடிய அளவுக்கு ஊற்றிட்டார். உங்கள் 4 பேருக்குள்ளே 5 பேருக்குள்ளே சிஸ்டர் 6 பேருக்குள்ளே கிறிஸ்துவ சிந்தை வந்துருச்சு. மற்றவங்களுக்கு என்ன இருக்க மாம்ச சிந்தையில் விழுந்து போயிட்டாங்க. ஆனால் நம்மளை விழ வைக்க முடியலை, அவனால் முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா யோவான் கலாத்தியர் 5 22, 23 படியான ஆவிக்குரிய கனிகளாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த ஆவியின் 9 விதமான கனிகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிரியை செய்ய முடியாதபடியும் ஒரு கனி கூட கிரியை செய்யாது. அவன் எதை ஊற்றிட்டான்? மாம்ச சிந்தை இருக்குது ஏற்கனவே. இந்த மாம்ச சிந்தை மரணம். இந்த மாம்ச சிந்தையாக மரணத்தை அதிகப்படுத்திட்டனால இந்த கனி கொடுக்குற ஜீவன் அவனுக்குள்ளே வருமா? பெத்த பிள்ளைக்கு இறங்க மாட்டான், அண்ணன் தம்பிக்கு எப்படி இறங்குவான்? பொண்டாட்டிக்கு இறங்க மாட்டான். ஒரு சில பேர் தான் அப்படி இறங்குவான், அது கூட லேசமாக தான் இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் குரோதமாக தான் இருப்பாங்க. மனைவியும் சரி, கணவனும் சரி, பிள்ளைகளும் சரி, அண்ணன் தம்பி குடும்பத்திலே பிரிவினை தான் இருக்கும். அவங்களுக்குள்ள என்ன இருக்காது? சத்தியம் இல்லையே. சத்தியம் இல்லாதனால என்ன இருக்குது? அவங்களுக்கு விரோதம் குரோதம் தான். நான் பெருசா, நீ பெருசா, நீ பெருசா, நான் பெருசா, இப்படி தான் போயிட்டே இருப்பாங்க. அப்போ இவங்களை ஒன்று சேர்க்குறது கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய இரக்கம். அதாவது ரட்சிக்கப்படுவதில்லை கர்த்தர் சபையிலே கூட்டி சேர்ந்த இந்த வாக்குத்தத்தம் கர்த்தரால் கொண்டு வரணும். கர்த்தரே அவங்கள கூட்டிகிட்டு வரணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? முழங்கால் நின்று கண்ணீரோடு ஜெபிக்கணும். ஆத்துமாக்களுக்காண்டி ஜெபிக்கணும். இப்போ நீங்கள் சாயங்காலம் பண்ணுறதுலாம் ஆத்துமாக்களுக்காண்டி தான் பண்ணணும். சொல்கிறோங்களா? ஆரவாரம் எல்லாமே ஆத்துமாக்களுக்கு வரணும். அதிகப்படியான நேரம் முழங்கால் நின்று ஒருவருக்கு ஜெபிக்கணும். சும்மா ஒரு 10 நிமிஷம் ஆராதனை நடத்திட்டு ஒருவருக்கு ஆத்துமாக்களுக்காண்டி ஜெபிக்கணும். அவங்களுக்கு வேதத்தின்படி கொடுக்கப்பட்ட வரங்களின்படி முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். அப்போ கர்த்தர் உங்களோட ஜெபத்தை கேட்டு ஆத்மாக்களை யாரை கொண்டாச்சும் கொண்டு சேர்த்துருவார். கூடவே இவரையும் சேர்த்துங்க. டைம் இருக்கும்போது அவரும் வருவார், சொல்லியிருக்கார். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அனுப்புவேன். இந்த இழிவான செயலை செய்ய வைத்து இயேசு நாமத்தை ஆராதிக்க வைத்து ஆவியானருக்கும் பரிசுத்தாவிக்கும் விரோதமான முறையிலே பண்ணிட்டோம். இந்த பொல்லாத அசுத்த ஆவிகள் இந்த நாளில் கூட இந்த பொல்லாத ஆவிகள் மொத்தம் வெளிப்படுத்தல் 16, 13, 14 படியான வலுசற்போ மிருகம் கள்ளத்திற்கு வாயிலிருந்து புறப்பட்ட அந்த தவளைகளுக்கு போன 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்யக்கூடிய பிசாசின் ஆவிகள். இந்த ஆவிகள் தான் இன்றைக்கி பெரிய ஊழியக்காரனுக்குள்ளே உட்காந்துருக்குது. இன்றைக்கி பெரிய இயேசுன்ற நாமத்தில் ஆராதனை செய்கிறாங்க இல்லையா, வல்லமை இந்த ஆவிகள் தான் செய்யுது. தவக்கலாவி, இதுக்கு பேர் என்ன சொல்கிறது? தவக்கலாவி. அப்படியே முன்னாடி வந்து உட்காந்துடும். இது காசு கொடுத்து விலைக்கு வாங்கிக்கிறாங்க. நேக்கு ரோட்டை போய் பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கிக்கிறாங்க. அந்த ஆவி தன்னால் வந்து உட்காராது. இவங்களுக்கு அந்த ஆவியை பற்றி நாலேஜ் இல்லை. அந்த ஆவியை எப்படி கொண்டு வரணும், என்ன பண்ணணும் தெரியாது. மந்திரக்காரன் கையில் அடங்கி போச்சு அந்த ஆவி. அவன் கட்டி வச்சுருக்கான். இந்த ஆவிகள் வந்து என்ன பண்ணப்பா, அவன் ஏவிட்டால் தான் வந்து அப்பேற்பட்ட சில பேருக்கு தன்னால் இந்த ஆவி வர்றது இல்லை. அப்படியே தனிப்பட்ட முறையில் விழுந்து ஜெபிச்சாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாம்புக்கு ரெட்டனாக்கு, பள்ளிக்கு ரெட்டனாக்கு, தவக்கலைக்கு ரெட்டனாக்கு. இந்த தவளைக்கு போனால் ஆவி பாம்பும் இருக்குது, பாம்பும் சரி தவக்காலையும் சரி ரெட்டனாக்கு இருக்குது. ஏன்னு சொன்னால் உட்காந்துக்கிட்டு அப்படி நாக்கை நீட்டுனுச்சுன்னா 2000 மேலுக்கு போகணும். நாக்கு டப்புன்னு எல்லாரையும் அடித்து அப்படியே உள்ளே இழுத்துடும். எல்லாரையும் தன்மையப்படுத்திடும். நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஒரு லேடிக்குள்ளேருந்து அந்த ஆவி வந்தது. என் தலையில் வரும்போது டக்குன்னு நாக்கு உள்ளே போயிடுச்சு. உடனே அந்த லேடி அவன் சபை நடத்துகிற
அந்த ஹெட் மாஸ்டரை கூப்பிட்டு இந்த ஆளை போச்சொல்லு வெளியிலன்ட்டான். என்ன போச்சொல்லு? அவர் தனியாக கூப்பிட்டு கேட்குறாரு, என்னென்னு கேட்டார். அந்த பொம்பளைக்குள்ள ரெட்டை நாக்கு வந்துச்சு, பாம்பு நாக்கு, அது எல்லா தலையும் தட்டி தட்டி போச்சு, என் தலையில் டப்பக்குன்னு தட்ட முடியல, போயிடுச்சு, உள்ளே போச்சு. என்னப்பா சொல்கிறேன், அது பேய் பிடிச்ச பொம்பளை, அதை போய் நீ நடந்துச்சு, அதுக்குள்ளே எந்த ஆவி இருக்குன்னு தெரியுமா, இதாக இருக்குன்னு சொல்லி வசனத்தை காட்டினோன்னா உடனே போய் என்ன பண்ணார், நீ முதல்ல இந்த இடத்த விட்டு போன்ட்டார். என்ன அந்த வரம்பற்ற அம்மா நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன், நீ இந்த மாதிரி பண்ணுறியா அப்படின்னு. இங்கே வரம்பற்ற அம்மாவில் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இந்த மாதிரி பண்ணிட்டியா நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, சரி நீனே நடத்துன்னு சொல்லிட்டு நைஸாக பேக்கை தூக்கி போட்டு நான் பாட்டு வந்துச்சு. நிறைய இடங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்காங்க. அப்போ இவங்களுக்குள்ளே என்ன இருக்குது, அந்த ஆவியை கண்ணில் எனக்கு காட்டுறது கர்த்தர். பூந்தமல்லியில் போயிட்டு அப்படி தான் இருக்கும்போது இதே மாதிரி வந்ததுனால தான் நான் சொல்லும்போது எல்லோரும் எனக்கு யாரும் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணால் ஒரே ஒரு நபர் ஜெபம் பண்ணுங்க பண்ண எல்லாம் இல்லாமல் என்ன பண்ணான்னு தெரியல, எனக்கு காஸ்ட் அவுட் பண்ணார். அப்போ நான் இயேசு நாமத்தில் பிசாசு நாவி போனவர் பொத்துன்னு எல்லாம் கீழே வந்துச்சு. அப்படியே பொதன்னு கீழே வந்து வாய்க்கப்பட்டு போடா வெளியிலன்றான். என்ன காரணம் சொன்னால் இவங்களுக்குள்ளே இருக்குது பிசாசு நாவி, அசுத்தாவி, பிசாசு நாவி, அசுத்தாவி இருக்குது. அப்போ ஏன்னு சொல்லும்போது நான் எந்த நாமத்தை சொன்னேன், இயேசு நாமத்தை தான் சொன்னேன், கீழே விழுந்துருச்சுகள்லாம். இப்போ இந்த நாமத்தை சொன்னால் அவங்களாம் இயேசுத்தானே ஆராதிக்கிறாங்க, நான் இயேசுவை சொன்னால் கீழே விழுந்துருச்சுங்க. அப்போ என்ன சொல்லும்போது எல்லோரும் மயக்க வந்து போடுது. கடைசியில் என்ன போச்சு, என்ன யாரும் எல்லோரும் வெக்கப்பட்டு அசிங்கப்பட்டு போயிட்டு கடைசி எனக்கு 1.5 மணி நேரம் கொடுத்தாங்க பிரசங்கம் பண்ணுறதுக்கு. 1.5 மணி நேரம் கொடுத்தாங்க. இந்த 1.5 மணி நேரத்தில் எல்லோரையும் வாங்கன்னு வாங்கி தள்ளிட்டேன். கடைசியில் எல்லோரும் எரிச்சல் வந்து பொறாமப்பட்டு கூட்டிகிட்டு போனோன்னு எரிச்சல் அடைஞ்சிட்டு பொறாமப்பட்டு காணிக்கை கொடுக்காம அனுப்பிச்சிட்டாங்க. அதில் ஒரே ஒரு ஆள் வந்து எனக்கு ஒரு காணிக்கை கொடுத்து, ஐயா நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. எதுக்கு சொல்லணும் இந்த மாதிரி, அதாவது அந்த நான் போய் நுழைஞ்சோன்னே அந்த ஆவிக்கு தெரிஞ்சிருது நான் வரேன்னு சொல்லிட்டு. எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆவி தானே இருக்குதே, தெரிஞ்சுது. கொடுக்கலாமா வேண்டாமா, கொடுக்கலாம், காணிக்கை எடுத்து வச்சுருவான் கையில், இவர் கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணுவான். நான் அங்கேயே சொல்லுவேன், நிறைய பேர் காணிக்கை கையில் வச்சு கொடுக்கலாமா வேண்டாம்னு யோசனை பண்ணுறீங்களான்னு. அப்படி கொடுக்குறாந்தா இந்த பெட்டியில் போடுங்கண்ணா, கடை எல்லாம் போட்டு போயிட்டோம். ஊழியர்கள் ஐயா ஜெர்மனி கொடுங்கண்ணா, அவர் ஜெர்மனி என்கிட்ட கொடுத்துட்டாரு. அந்த காசு கிடைக்காததுக்கு இந்த மாதிரி சத்துருவை மேற்கொள்வது இப்படி தான். இல்லாட்டி அவன் தலையை நம்ம நசுக்கணும், நம்ம தலையை அவன் நசுக்களுக்கு விடக்கூடாது. அதுதான் பிசாசுடைய கிரியை என்னென்னு நம்ம அறிஞ்சிருக்கணும். தேவன் தான் சொல்லி தருவார். இப்போ நான் சொல்லிட்டேன் பார்த்தீங்கன்னா சொல்லும்போது பார்த்தா விரோதமான செயல் கூட இந்த பொல்லாத ஆவிகள் வெளிப்படுத்த 16-18 தவளைகளுக்கு போன அசுத்த ஆவிகள் மிருகத்தில் கள்ள தீர்க்கணும் வாய்ந்து புறப்பட்டிருந்தார். பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமுடைய மகாநாள் நடக்கும் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்க போகும். இந்த பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்கள் யார்? பெரிய பெரிய ஸ்தாபன சபைகள், பெந்த குசுக்காரங்க, இவங்க தான் ராஜாக்கள். ஏசன் நாமத்தை ஆராதிக்கிறவங்க தான் ராஜாக்கள். ராஜா எப்படி இருப்பார்? ஒரு ஊழியக்காரரை போய் பார்க்க போனேன். அவர் பெரிய சிஎஸ்ஐ சர்ச்சு ஒரு இதில் வச்சுருக்காரு. போனேன், கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு. கூட்டிகிட்டு போனவர் சொல்கிறாரு, ஐயா அவர் போய் நின்று இப்படி சொல்கிறாரு. சொன்னேன், வர சொல்லு போங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, எது பண்ணீங்க சொல்லி வந்தாங்க, உங்கள் சாட்சியங்கிட்ட சொல்லுங்கள் சொன்னேன். சரி, அப்போ நீங்கள் நாளைக்கு வந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே சொல்லி முடிச்சிருங்க அப்படின்னு. எனக்கு நான் வர முடியாது சார், எனக்கு வேலை இருக்குது நிறையா. நீங்கள் வந்து தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ஊழியக்காரனையும் அவமானப்படுத்தக்கூடிய மனுஷனாக இருக்க. நான் ஒரு ஊழியக்காரன் வந்து நினைக்கிறேன், கால் மேலே கால் போட்டு பெரிய நீ மகாராஜா மாதிரி பேசுறிய, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். மனுஷனா யாருன்னு சொல்லிட்டு நான் பாடு எல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய என்ன ஹெட் வெயிட். எவ்வளோ சக்தி எனக்கு தெரியும், எவ்வளோ காரியங்கள் எனக்கு கர்த்தர் சொல்லியிருக்காரு. நான் ரொம்ப எளிமையாக தான் நிற்கிறேன். ஒன்றுமே தெரியாத உளுத்து போன மரத்தக்கெல்லாம் கேவலமாக இந்த மாதிரி தான் எல்லோரும் இருக்காங்க. இந்த மாதிரி தான் எல்லோரும் இருக்காங்க. ஏன்னு கேட்டால் நான் நிறைய பேரை போய் பார்த்துருக்குறேன். அவங்களுக்கு மத்தியில் நான் ஒன்றும் தெரியாத மாதிரி தான் உட்காந்துருப்பேன். ஏதாச்சும் நம்ம வாயை தந்தோம் நம்மளுக்கு விரோதமாக தான் அவன் வாயிலேருந்து வரும். அங்கே இருக்க ஆவி என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் நம்ம வீண் சண்டை வேண்டாம். போனோமா வந்தோமா டக்குன்னு ஓடியாந்துகிட்டே இருப்போம். நான் பாட்டுக்கு நம்ம வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு யுத்தத்துக்கு எதை சொன்னேன், உலகம் பூரா கூட்டி சேர்க்குது. ஏன்னு கேட்டால் இந்த 3 அசுத்த ஆவிகள் மூலியமாகத்தான் இன்றைக்கு 3 அசுத்த ஆவிகள் நடத்தப்படுறாங்க. அது அந்த வசனத்தை படிங்க, வெளிப்படுத்தல் 16-13-14. அது சொல்லும்போது முதல்ல எடுத்து யாராச்சும் வச்சுங்க டக்கு டக்குன்னு படிக்கிறது.
அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்யக்கூடிய பிசாசுகளின் ஆவிகள். இன்னைக்கு இந்த பூமியில் அதான் அற்புதம் இருந்தது. 4 மாடியாக தான் தினகரன் அந்த கும்பலில் தான் டோட்டலி தான் அந்த இந்த 3 ஆவிகளும் அற்புதம் பண்ணுது. இந்த 3 ஆவிகளை வச்சுக்கிட்டு அற்புதம் பண்ணுறதுனால சத்தியம் தெரியுமா? ஏசு யாருன்னு தெரியுமா? சத்தியம் என்றால் என்னன்னு தெரியுமா? அந்த சிலுவை பற்றிய உபதேசம் யாருக்காச்சும் தெரியுமா? ஒரு உபதேசம் தெரியுமா? தெரியாது. அப்போ அவங்க என்ன பண்ணலை? போய் உட்காந்து அப்படியே முழங்க பாப்பா இப்படியே குதிச்சு ஆடி தாவக்கால கத்துற மாதிரி கத்தி தன்னையும் உருவ குத்தி கொண்டு மற்றவனை கத்துறான். இதுதான் இவங்களுடைய ஊழியமே. ஒருவனை உங்கள் மார்க்கத்தாரங்கம்படி பூமி எங்கும் சுற்றி திரிகிறீர்கள், அவன் உங்கள் மார்க்கத்தானதும் அவன் உங்களை ரெட்டிப்பான நரகத்தின் இந்த ஊழியத்தை தான் நீ பண்ணிகிட்டு இருக்கான். சத்தியமே அறிய முடியலை. சத்தியம் என்றால் என்ன? சிலுவை பற்றியல் உபதேசமே சத்தியம். இந்த சிலுவை பற்றியல் உபதேசத்துக்கு மனப்பாடமாக சொல்லு. ஒன்று அதுக்கு அது எக்ஸ்பிளைன் பண்ண ஒவ்வொரு உபதேசத்துக்கும் வெளிப்படுத்தல் 1-22 அதிகாரத்தில் உள்ள அனைத்து ரகசியங்களையும் மறைபொருள்களையும் அந்த வெளிப்படுத்தல் கூட அனைத்து ரகசியங்களும் நான் சொல்லிட்டேன், ரெக்கார்ட் பண்ணிட்டோம். நம்ம சொல்லப்பட்ட உபதேசம்னா என்னன்னு சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுத்து ஒவ்வொரு இதுவோ அவன் தாய் அவனை பாவத்தில் கர்ப்பதித்தால் அவன் துர்க்குண பாவத்தில் கர்ப்பதித்த தாய் யார், துர்க்குணத்தில் உருவான குமாரன் யார் ஒருவனுக்கும் தெரியாது. எல்லாம் டப்பாங்குத்து டான்ஸு. இதில் வேறு பெரிய அந்த குருத்தோலையில் சிலுவை கட்டிட்டு பிடிச்சிக்கிட்டு ஓசன்னா. சத்தியம் தெரியாது. எப்படி என்ன ஓசனா போடுற? இது கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கு? அருவருப்பாக இருக்குது. ஆனால் தள்ளப்பட்டிருக்கான் பாரு, நீ ஆராதிக்கிற பாரு, அவனுடைய பார்வையில் நீ கணம் பெற்றவன். இயேசு நாமத்தை ஆராதிக்கிறதே அவன் தான் தள்ளப்பட்ட ஆவிகள்லாம் தலைவன். அவனுடைய பார்வையில் நீ யார்? கணம் பெற்றவன். ஆனால் பரலோகத்தின் பேரில் அவனுக்கும் கணம் இல்லை, உனக்கும் கணம் இல்லை. அவனுக்கே இல்லையா, உனக்கு இங்கே வரப்போகுது. அப்போ இன்றைக்கு அந்த பூமியில் வேஷம் போடக்கூடிய அனைத்து ஆவிகளையும் துரத்தணும். முழங்கால் என்ன ஜெபிச்சு எல்லா ஆவிகளையும் கட்டி போட்டுட்டு அந்த ஆவிகள் கடத்தி வச்சுருக்க மக்களை நம்ம கொண்டு வரோம். நாடு கடத்துகிற மாதிரி யுத்தம், கர்த்தருடைய யுத்தம் பூமியில் வந்துடுச்சு. அந்த தவளைகளுக்கு போன அசுத்தாவிகளை கூட வரப்பட்டது. உலகம் பூராவில் மேற்படியான இந்த ஊழியத்தை செய்யும் ஆவிகள் தவளைகளுக்கு ஒப்பான தவக்காலை ஆவிகள் சொல்கிறது. மேற்படியான இந்த ஆவிகளால் நடத்தப்படும் ஊழியங்கள் தவக்காலை குதிப்பது. தவக்காலை குதிச்சு அப்படி இருக்கும். இந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா தவக்காலை ஒரு சவுண்டு கொடுக்கும். அந்த மாதிரி தான் அந்நிய பாஷை பேசுகிறோம். சத்தமாக பேசுங்க, இன்னும் சத்தமாக பேசுங்க. இதுதான் அந்நிய பாஷை. ஏதோ தவக்கால பாஷை. ஏன்னு கேட்டால் அது பேசிட்டு அந்த பெந்தகோஸ்து நாளில் பேசின அதே பாஷை தான் இவங்க, அதே ஆவி தான் இவங்களுக்குள்ளே இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்தா ரொம்ப கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பாகவும் அவமானமாக இருக்குது. இதான் தூஷணங்கிறது. ஒரு தூஷணமான நாமத்தை ஆராதிக்கும் போது இவங்களுக்கு பரிசுத்தம் வருமா? அந்த தூஷணமான நாமம் எது? சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமம். அந்த நாமத்தை இவங்க விழுந்து ஆராதிக்கிறாங்க. ஆனால் எல்லா மக்களுக்கும் ஆவியாத்தமாக சரீரத்தில் எல்லா பாவம் அப்படியே இருக்குது. கர்த்தருடைய முத்திரை தரிக்கப்படலை. பரிசுத்த அலங்காரம் இல்லை. இந்த பரிசுத்த அலங்காரம் இல்லாதபடி கர்த்தரை தேவனை யாரும் தொழுது கொள்ள முடியுமா? முடியாது. ஏன்னா அவர் விரும்புகிறது பரிசுத்த அலங்காரத்தை தரித்தவங்க தான் அவரை தொழுது கொள்ள முடியும், மற்றவங்க தொழுது கொள்ள முடியாது. அதனால தள்ளப்பட்ட அவர் பிசாசன் பண்ணலாம். ஒருவனுக்கும் பரிசுத்த அலங்காரம்னா என்னன்னு தெரியாதபடியே முதல்ல அவன் கண்ணை குருடாக்கிட்டான். 1 சிந்தையை குருடாக்கிட்டான். 2 புரியுதுங்களா? சிந்தையை குருடாக்கினா கண்ணை குருடாக்கிட்டான். ஆவிக்குரிய கண்ணு போச்சு, ஆவிக்குரிய சிந்தை போச்சு. அதனால் பவுல் சொல்கிறார், எங்களுக்கோ கிறிஸ்துவ சிந்தை. அப்போ இப்படி கொடூரமான காலத்தில் என்ன அடி அடித்தான் பவுலை போட்டுட்டு. அவ்வளோ அடியும் வாங்கிட்டு அவர் நிருபத்தில் எழுதும்போது சொல்கிறார், ஆவியானவர் நடத்துகிற விதத்தை பார்த்தா, பவுல் நடத்துகிற விதத்தை பார்த்தா நம்மளுக்கு கண்ணீர் வருது. நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கடைசியில் தன் உயிரை கொடுத்து அந்த நிருபங்கள் எழுதியிருக்கார். தேவ ஆவியான அவரை வச்சு நிருபங்களை எழுதி
4 சுவிசேஷங்களையும் அப்போஸ்தலர்களை கொண்டு எழுதி அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் கொண்டு இந்த பெரிய ஒரு காரியத்தை உருவாக்கி அதில் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி என் கையில் கொடுத்துட்டாங்க. என் ஒருவனுக்காண்டு தான் இது தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது, யாருக்கும் தெரியாது. தமிழில் எப்படி ட்ரான்ஸ்லேட் அவ்வளோ பக்கா பண்ணியிருக்க பெரிய பெரிய ஆளுகளை வச்சு தமிழ் படித்த அறிஞர்களை வச்சு பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ் அறிஞர்கள் இருக்கணும் ஒன்றும், 2வது ஹீப்ருலையும் அறிஞர்கள் இருக்கணும். இந்த ஹீப்ரு அறிஞர், இங்கிலீஷ் அறிஞர், தமிழ் அறிஞர் 3 பேரும் உட்காந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண தான் தமிழ். ஏன் என் கையில் இருக்கணும், என் கையில் கொடுக்கணுன்றதுக்காண்டி கர்த்தர் பண்ணி வச்ச அரும்பெரும் பாக்கியம்தான் இந்த வேதம் நம்ம கையில் இப்போ இருக்கிறது. இந்த வேதம் இல்லாட்டி நம்ம கதி அது நம்மளுக்கும் அந்த மற்ற மக்கள் மாதிரி தான் நம்மளும் அழிஞ்சு போயிருப்போம். ஆனால் நம்மளை அழியாதபடி கர்த்தரையே காத்துக்கிட்டார். இந்த தவக்காலை இந்த மாதிரி ஆவிகள் தவக்காலை எப்படி தண்ணியில் சத்தம் போடுவது போல் அந்நிய பாஷைகளை பேசுவது, வெளிப்படுத்த 16, 13, 14 என்படியான ஆவிகளின் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்த ஆவியைப் போல நடித்து சிலுவையில் அடிக்கப்படாத நாமத்திற்கு முடிசூடுவது கடந்த 2000 ஆண்டுகளாக மேற்படியான தவளைகளுக்கு போன ஊழியத்தை இந்த பூமியில் நடந்து கொண்டு தான் இருக்குது. 2000 வருஷமாக நடக்குது. தவக்கால ஊழியம்னு சொல்கிறது. அதுக்கு பேர் என்ன சொல்கிறது? தவக்கால ஊழியம், தவக்கலை ஊழியம். தவக்காலை தண்ணியில் எப்படி கத்துறமோ அதே மாதிரி கத்தி, தவக்காலை எப்படி குதிக்குமோ அதே மாதிரி குதிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இப்படி குதிப்பாங்க. அப்போ என்ன சொன்னால் ஆவியில் நிறைவோம், அந்நிய பாஷை பேசுவோம், தீர்க்கதரிசனம் சொல்லுவோம். இதுக்கு பெரிய ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார். ஆவியில் நிறைவோம், நிறைஞ்சினா அந்நிய பாஷை பேசுவோம், தீர்க்கதரிசனம் சொல்லுவோம், பயங்கரமாக தீர்க்கதரிசனம். இவர் சொன்னோன்னு எல்லா காரையும் நடக்காங்க. அவர் யாருக்கு ஒப்பனையாக இருக்கார்? சொல்கிறவர் பரிசுத்த ஆவியானதுக்கு ஒப்பனையாக இருக்கார். அது எவ்வளோ பெரிய ஒரு சாபக்கேடான காரியம் அதெல்லாம், புரியுதுங்களா? பரிசுத்த ஆவி செய்கிற காரியத்தை மனுஷன் செய்ய முடியுமா? ஆனால் நீ செய்கிறாங்க. அவங்க தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறதுனால, தங்களை தாங்களே பெரிய மனுஷன் ஆக்கிட்டதுனால. அவர் யார் தெரியுமா? 100 ஏக்கர் அவளை சர்ச்சை கட்டுறாருப்பா. எல்லோரும் தான் அங்கே போவாங்க. நான் போயிருந்தேன். அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன். திடீர்னு பிசாசுங்கிட்ட பேசுகிறான். இந்த இருக்காரில் இவர் தான் 100 ஏக்கரை கொடுத்து இவ்வளோ சர்ச்சைக்கு, நீ இவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க. பிசாசு இந்த ஆவியை அந்த ஆள் என்கிட்ட ஜெபம் பண்ணுறதா, நான் அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறதா சொல்லு அப்படின்னு பாருங்க. இந்த சொல்லுன்ற வந்து சவுண்டாக வந்துடுச்சு. எல்லோரும் என்னையே பார்த்துட்டாங்க. என்ன 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 சொல்லுன்னு ஒன்றும் இல்லை பார்த்து சொல்லிட்டு நான் மாட்டு உட்காந்துட்டேன். எல்லோரும் பெஜாராகிட்டான் கொஞ்சம் நேரத்தில். ஏன்னு கேட்டால் பிசாசு ஆவி எப்பேற்பட்ட பொல்லாத ஆவி. எல்லா மக்களையும் என்ன கண்ணை குருடாக்கிட்டான். கடைசியில் கண்ணை குருடாக்கணுன்ற போயிட்டு கண்ணு திறந்துருக்க நிற்க முடியுமா? எப்பேற்பட்ட கொடூரமான பிசாசின் ஆவிகள். பிசாசின் கூட்டத்தில் போயிட்டு அந்த ஆவிகள் எல்லா மனுமக்களையும் சாவடிச்சிட்டாங்க. இந்த மக்களை காப்பாற்றக்கூடிய மகத்தான ஊழியத்தை தான் செய்கிறோம் நம்ம. இப்போ இந்த மக்களை காப்பாற்றக்கூடிய மகத்தான ஊழியத்தை நம்ம போய் செய்கிறோம். ஏன்னா அந்த ஊழியம் எதுக்குள்ளே மறைஞ்சுன்னா பிரானோம் என்ற 7 எழுத்துக்குள்ளே மறைஞ்சிருக்குது. இன்றைக்கி அந்நிய பாஷை பேசுகிறது, இவங்களை அபிஷேகத்தை நிறைவு அடிக்கப்படாத நாமத்துக்கு தவக்காலை ஊழியம் தான் செய்கிறாங்க. இந்த பூமி நடந்து கொண்டு இருக்கிறது. மேற்படியான இந்த தள்ளப்பட்டு போன ஆவிகள், மேற்படியான இந்த ஊழியத்தில், இந்த தள்ளப்பட்டு போன இந்த பொல்லாத ஊழியத்தில் ரட்சிப்பு இருக்குமா, மீட்பு இருக்குமா? இந்த ஊழியத்தில் அவங்க செய்யக்கூடிய ஊழியத்தில் ரட்சிப்போ மீட்போ இருக்குமா? இல்லை. எந்த மனிதனும் அவனுக்கே கிடைக்கல. இந்த பைபிளை வச்சு டப்பாங்க டான்ஸ் ஆடுற கிட்ட ஆடி பாட்டு ட்ரம்மு அடி குதி பாட்டு ஒரே ஆக ஓ கடைசியில் ஆந்துச்சு வந்து ஆமாம் என்ன ரட்சிப்பு இல்லை. கடைசியில் இவங்க ஓட்டத்தெல்லாம் ஓடி முடிச்சுட்டு இறந்துட்டாங்கன்னா அங்கே பிரசங்கம் பண்ணுவாங்க பாருங்கள். அப்பா அவர் ஓட்டத்தெல்லாம் ஓடி முடித்து கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைஞ்சாருமா. சப்போஸ் இப்போ நம்ம அங்கே போயிட்டு இந்த அவன் சொன்ன வார்த்தை நம்ம சொல்லாட்டி வேறு எதுவுமே பேசுகிறோம்னா தொலைஞ்சோம். நம்மளை பிடின்னு பிடிச்சிடுவாங்க. அப்போ என்ன, அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம பெரும்போதே போகாமல் இருக்குதே நல்லது. போய்த்தான் அவன் தான் தூரத்தை பார்த்துட்டு தூரத்தில் ஓடியாந்துடணும், நெருங்கவே கூடாது. நம்மளை பிடிச்சிக்கிடுவாங்க. அன்றைக்கில் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகக்கூடாதா? நான் ஒரு நாள் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன்,
வர்றவங்க எல்லாம் பைபிள் எடுத்துகிட்டு ஜெபம் பண்ணுறாங்க. என்னையும் ஜெபம் பண்ண சொல்கிறீங்களாப்பா அவங்க. ஏன் பண்ணாண்ணா? ஓ, அவரே உயிர் போயிடுச்சு, பாடி கிடக்கு, செத்து போனவனு பக்கத்தில் போய் ஜெபம் பண்ணால் இப்படியா? யார் பண்ணுவான் அந்த காரியத்தை? யார் பண்ணுவான்னு கேட்டாங்க. கோவம் வந்துச்சு அவங்களுக்கு. என்ன வந்துருச்சு? கோவம் வந்துச்சு. அதில் ஒரு வசனம் வருது பாருங்கள். அதை வச்சு ஒருத்தன் பிரசங்கம் பண்ணுறான் பாருங்கள். ஒரு சிஎஸ்சி ஐயர் எப்படி ஏமாத்துறானோ ஜனங்களை. என்னை விசுவாசிகள் மரித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான். இந்த வசனத்தை வச்சுட்டு பேசலாம் பாருங்கள். அவ்வளோ லூஸ் டாக்கிங். ஜனங்களை கவர் பண்ணக்கூடிய வேலை. சத்தியம் இல்லை. கடைசியில் என்ன பண்ணால் சொல்லபுரி அங்கி கருப்பு கயிறு, கலர் கொடுக்குறது அவர் தான், கல்யாணம் கொடுக்குறது அவர் தான், எல்லாமே அவர் தான். சரி, அவர் சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான். இந்த வசனத்தை வச்சு ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணி எல்லாரையும் அசத்தி விட்டான் மனுஷன். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில், இந்த பூமியில் எப்படி ஜனங்களை ஏமாற்றி சத்தியத்துக்கு, அதாவது கண் சொருகி போன குருடைகள் போல் தானும் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாதபடி மற்றவங்களையும் அறிந்து கொள்ள முடியாதபடி பண்ணிட்டானுங்களேன்னு கவலையாக இருக்குது. சத்தியம் போட்டும். அது இந்த பூமியில் நடந்து கொண்டு இருக்குது. இந்த தள்ளப்பட்டு போன ஆவிகள் மேற்படியான இந்த ஊழியத்தில் ரட்சிப்போ மீட்போ இருக்குமா? இருக்காது. மத்தேயு 25:15 சொல்கிறார் இல்லையா? உணவு சொல்கிறாரு, ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படிக்கு பூமியெங்கும் பூமியை சமுத்திரத்தில் சுற்றித் திரிகிறீர்கள், அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன போதோ அவனை உங்களில் இரட்டிப்பான நரகத்தின் மகனாக்கிறீர்கள். இதைத்தான் இந்த ஊழியத்தை தான் பண்ணுறாங்க எல்லாரும். இந்த பூமி முழு இந்த ஊழியம் தான் நடக்குது. ஏன்னா தலைவனே ரட்சிக்கப்படலைன்னா தொண்டன் எப்படி ரட்சிக்கப்படுவான்? நல்லா கவனிங்க. ஊழியம் பண்ணுற ஊழியக்காரனுக்கே ரட்சிப்புனா என்னன்னு தெரியல, அவன் ரட்சிக்கப்படவே இல்லை. அவன் எப்படி மற்றவங்களை ரட்சிப்பில் கொண்டு போக முடியும்? இவர் சொல்லிட்டாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல பேரையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்க. அப்படியே பட்ட பேர்லாம் கொடுக்கணும். பட்ட பேரில் அப்போ சிலர் எப்படி கொடுத்தாங்கன்னு கேட்டு பாருங்கள், சண்டைக்கு வந்துடும். ஆண்டவர் என்னையா சொன்னார்? யார்கிட்டப்பா சொன்னார்? உங்கள்கிட்ட என்கிட்டயா? அவங்க இப்படி கொடுக்கலையே, நீ எப்படி கொடுப்ப? முதல்ல இவனை கழுத்தை பற்றி எழுத்தல் சரி. அப்படியே ஒருத்தன் சொல்லிட்டான். நான் கேட்டேன், நான் திரும்பி பார்த்துட்டு நான் பாட்டு சரி இனிமேல் கொண்டு வீண் சண்டை வர நான் பாட்டு வந்துட்டேன். என்ன நடக்குதுங்க பூமியில்? என்ன நடக்குது? அவன் கல்லறைக்கும் கல்யாணத்துக்கும் அவன் சர்ச்சுக்கும் அவன் இருக்கிறான். அவனை நம்ம மேற்கொள்ள முடியாது. அவர் சொன்னதை எல்லோரும் கேட்பாங்க. நம்மளுக்கு அந்த இடத்துல வேலை இல்லை, வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். எல்லா ஆவிகளும் வந்து கதறுது, ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க. நான் உங்களை எப்படி காப்பாற்றுறேன்னு கேட்குறாரு. இந்த பண்ணி கொடுத்துல போய் சொல்லுங்குது கேட்குறாரு, நான் உங்களை எப்படி காப்பாற்றேன்? நான் பண்ணி கொடுத்துல போச்சுருவாரு. போங்க, அவ்வளோதான். மொத்தமாக போய் பண்ணி கொடுத்துல போய் விழுந்து கிட்ட ஒரு 3000 பிசாசு பண்ணி கொடுத்துல போயிட்டு 3000-4000 பண்டிகளை கடலில் மாண்டு போய் சொல்லி போச்சு. வந்தான் எல்லாமே ஓனர் பூரா வந்தான். பண்ணிக்கு சொந்தக்கார பூரா வந்து, யோ நீ இந்த இடத்துல போ, எங்கள் பண்ணியெல்லாம் கொண்டுட்டிய, நீ தான் காரணம், எங்கள் பண்ணிக்கு சாப்பிட்றதுக்கு நீ தான் காரணம், போய் அந்த இடத்த விட்டு சொல்லி இவர் விரட்டி விட்டோம். அதே மாதிரி தான் இன்றைக்கு தள்ளப்பட்ட ஆளுகள் எங்கே வந்துருச்சு? அன்னைக்கு பண்ணி கொடுக்குறது. அது செத்து போய் அந்த பண்டிகையினுடைய ரூபத்தையும் சாலையும் எடுத்துக்கிட்டு இன்றைக்கு பூமி எங்கே அலையுது? போய் சொல்லிட்டால, இப்போ நாங்கள் பூமியில் வந்துட்டோம். அந்த உருவத்தில் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் புகுந்துட்டோம். நாங்கள் எப்படி செத்தோமோ அதே மாதிரி எல்லாரையும் கொண்டு வருவார். அந்த ஆவியில் என்ன சொல்லுது? நாங்கள் எப்படி செத்தோம் அதே மாதிரி எல்லா மனுமக்களையும் கொண்டு வருவேன், சாவடிச்சிடும். இதுதான் எங்களுக்கு வேலையை. அப்போ எப்பேற்பட்ட ஒரு கொடூரமான காரியம். இந்த கொடூரமான காரியத்திலேருந்து இதில் உண்மையான ரட்சிப்புக்குரிய வித்துக்களை குடும்பமாக போயிட்டாங்க. இனியாச்சும் நீங்கள் உங்கள் முழங்காலில் தான் அவங்க தப்பிக்கணும். நீங்கள் முழங்கால் போட்டு கண்ணீர் விட்டால் தான். இந்த கண்ணீர் எப்படி வரணும்? சாமுவேலே ரியலாக இருக்கணும். உங்களுடைய ஜெபம் ரியலாக இருக்கணும். என்னோடய நடவடிக்கை கர்த்தருக்கு முன்பாக ரியலாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். நான் உண்மையான முறையில்
இந்த ஆத்மாக்களுக்கான நான் பிரயாசப்பட்டேன்னா கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு ஆத்மாக்களை கூட்டி இந்த ஏரியா உள்ள ஆத்மாக்களை கூட்டி சொல்கிறார். அப்போ நம்மளுடைய ஜெபம் உண்மையாக இருக்கும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு எல்லாரையும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருவனை உங்கள் மார்க்கத்தார் நம்முடைய பூமியை சுற்றி அவங்க இந்த ஊழியத்தை இந்த கேவலமான ஊழியத்தை செய்ய சாத்தானாகிய இயேசு எல்லா மக்களுக்குள்ளும் இந்த ஆவியை ஊற்றி இந்த கேவலமான ஊழியத்தை செய்யக்கூடிய இந்த ஆவியை ஊற்றி தன்னையும் இந்த கூட்டத்தையும் ஆராதிக்க வச்சுட்டான். இது மக்கள்லாம் யார் ஆராதிக்காங்க? இயேசுவை. அந்த தள்ளப்பட்டு போன எல்லா பொல்லாத பிசாசுகளையும் இந்த மக்கள் பூமி முழுவதும் ஆராதிக்க இயேசு ஆராதிக்க ஒரே ஒரு கூட்டம் தான். மீதி எத்தனை மார்க்கம் இருக்குது? 9 மார்க்கம். என்னென்ன மார்க்கம்? இந்து மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம், அடுத்து சீக்கிய மார்க்கம், பார்ப்பன மார்க்கம், பகுத்தறிவு மார்க்கம் மட்டும் ஆராதிக்கலை. அவன் தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்கிற மாதிரி அவன் மதிகேடனாக இருக்கிறான். பார்ப்பன மார்க்கம், வைஷ்ணவ மார்க்கம், அடுத்து பகுத்தறிவு மார்க்கம், ஆர்சி மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம், புத்த மார்க்கம். இந்த 10 மார்க்கங்கள், இந்த 10 மார்க்கத்தில் கூடிய மக்களும் யார் ஆராதிக்க தள்ளப்பட்டு போன அனைத்து ஆராதனை கோயில். இந்த 10 மார்க்கங்கள் எப்பேற்பட்ட கோயிலை உருவாக்கியிருக்காங்க. இந்து கோயில்களை பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அதில் என்ன சொல்ல ஒவ்வொரு அப்படியே இந்த அதாவது மனிதனுடைய அங்க அவயங்கள் சாஸ்திரப்படி உண்டாக்கியிருக்கான். கோபுரம், அதுக்கு முன்னாடி ஒரு வாசல், அதுக்கு உள்ளே போன ஒரு வாசல், அதுக்கு முன்னாடி பிரகாரம், அதுக்கு முன்னாடி நந்தி, அதுக்கு முன்னாடி அங்கே போனால் அது இப்படியோ பலதரப்பட பயங்கரமாக இருக்குது இந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது. இந்த ஆலோசனை யார் கொடுத்தா? தள்ளப்பட்ட ஆவிகள் வந்து மனிதனோட பேசி இப்படி பண்ணு சொல்லி கரெக்டாக செய்யணும். தள்ளப்பட்ட ஆவிகளுக்கு மனிதர்களுக்கும் தொடர்பு. அதெல்லாம் எங்கள் மாமனார் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. கடைசியில் கர்த்தரை அவர் தோர்த்து க்ளோஸ் பண்ணிட்டார். எனக்கு விரோதமாக எழும்புனா அவரே காலி பண்ணிட்டார். கர்த்தரே கொண்டுட்டார் அவர். எனக்கு விரோதமாக எழும்பும்போது யுத்தம் கர்த்தருடையது, நான் அல்ல. எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் முழங்கால் போட்டு நின்றுவேன். அவ்வளோதான். எதிர்வாரம் அவன் கதை முடிஞ்சு போச்சு. நிறைய பேர் அப்படி தான் போயிட்டான், ஐயோன்னு போயிட்டான். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சொல்கிறேன், கேவலமான இந்த ஊழியத்தை செய்ய சாத்தான இயேசு எல்லா மக்களுக்கும் உள்ளே போந்துட்டான். அவனுடைய ஆவியை ஊற்றிட்டான் மொத்தது. இந்த இக்கால ஊரின் தீமை கொண்ட 7ஆம் தூதன் ஊழியத்தில் தேவபுத்திரர்கள் பிறப்பார்கள். இவர்கள் கிறிஸ்து புருனோவின் நாமத்தில் மரணம், அடக்கம், உயிர்த்தலில் பிறப்பார்கள். எப்படி பிறக்கிறாங்களா? ரோமர் 8:14-19 படிச்சிங்கன்னா மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக. இப்போ நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறீங்க. இப்போ நீங்கள் யாராக இருக்கிறீங்க? உங்களை மீட்டுட்டார். இப்போ இதுக்கு ஆதாரமான வசனம் யோவான் 1:12-13. அப்போ ஏன்னு சொல்லும்போது நீங்கள் தான் தேவபுத்திரர்களாக இருக்கிறீங்க. அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவபுத்திரர்களாக இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த அதிகாரம் வந்துருச்சு, நாமத்தின் விசுவாசம். ஏன்னா அது என்ன நாமம்? பிராண்டோம் பட்ட நாமம், இயேசு நாமம் கிடையாது. இங்கே இயேசு நாமம் இடைச்சொருளாக வந்துருச்சு. 27 ஆகமத்தில் இடைச்சொருளாக வந்து சொருவிட்டானோ இயேசு நாமத்தை சொருவிட்டு. ஆதி அப்போஸ்தலர் நாமத்தை நீக்கிட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு நாமத்தை சொருவி 2000 வருஷமாக அந்த பூமியை பாழாக்கிட்டான் பிசாசு. சாசுகளுக்கு தலைவலியாக வந்தான். அப்போ எப்படி இருக்கும்? எவ்வளோ வைத்தறிச்சல் இருக்கும் எனக்கு. இவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் ஆவார்கள் எனப்படும். வசனம் 19 தேவனுடைய புத்திரர் வெளியாக்கப்படுது சிருஷ்டியானது மிகுந்த, அந்த வசனத்தை படிங்க. தேவனுடைய புத்திரர் வெளியே 19 எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ
இல்லை மேலும் தேவனுடைய புத்திரன் வெளிப்படுவதற்கு மேலும் தேவனுடைய புத்திரன் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறது. எந்த சிருஷ்டி காத்து கொண்டு இருக்கு? தேவனுடைய புத்திரன் வெளிப்படுவதற்கு. எந்த சிருஷ்டி? நம்ம தான். தேவனுடைய சிருஷ்டியானது நம்ம வெளியில் வந்துட்டோம். ஏன்னா இப்போ என்ன சொல்லும்போது, இப்போ தேவனால் நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. இனி சிருஷ்டிக்கப்படக்கூடிய வித்துகளும் பூமியில் இருக்குது. அவங்களும் என்ன சொல்ல, சத்தியம் அறிய முடியல. இந்த சத்தியத்தை வெளியில் போகும்போது இந்த சத்தியத்துக்காண்டி காத்திருக்க ஆத்மாக்கள் பூமியில் இருக்குது. அது நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது. ஆனால் முழங்கால் நிற்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? அதை கூட்டி சேர்த்து கொண்டு வந்து உங்கள் இடத்துல ஒப்பு விடுவார். அதுதான் இவர்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சிருஷ்டியானது மிகுந்த அவளுக்கு காத்து கொண்டு சொல்கிறார். தேவனுடைய புத்திரனை வெளிப்படுத்துகிற சிருஷ்டியானது மிகுந்த அவளுக்கு. வசனம் 20 அது என்னவென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொண்டு அந்த சிருஷ்டியானது சுயஇஷ்டத்தினால் அல்ல. மாயைக்கு ஏன்னு கேட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளை விடுவிச்சிட்டாரு. நம்மளை என்ன பண்ணிட்டாரு? சாத்தாடு பிடிந்து விடுவிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டினார். எதிர்காடு நிப்பாட்டினார். அப்போ இந்த மாதிரியான ஆத்மாக்கள், இந்த மாதிரியான இன்னும் நிறைய ஆத்மாக்கள் பூமியில் ரட்சிக்கப்படாதபடி எல்லா மக்களுக்கு மத்தியில் நிறைஞ்சு போயிருக்காங்க. அவங்களையும் கூட்டி சேர்த்து பரலோகத்தை என்ன பண்ணக்கூடாது? வெறுமையாக போகக்கூடாது. அவங்களையும் கூட்டி சேர்த்து கொண்டு வரணும். இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லும்போது வெளிப்படுத்த இந்த 14வது அதிகாரத்தில் 1,44,000 பேர் நிற்கிறாங்க. அவங்க யாரும் இந்த மகிமை அடைந்த மணவாட்டி சபையில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். 1,44,000 பேரும் மகிமை அடைந்த மணவாட்டி சபையில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். அவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வெளிப்படுத்துறதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் எழுதியிருக்கு பார்த்திங்கன்னா, அதாவது மகிமையடைந்த மணவாட்டி சபை கீழே இறங்கி வருது. அதில் பார்த்தா பரலோகம் இருந்தால் மேலே பார்த்தா இஸ்ரவேலுடைய அந்த 12 கோத்திரம் இருந்து இவங்களுடைய கோத்திரம் ஒரு கல் இருக்குது, அஸ்திபார கல். அதுக்கு மேலே இவங்களுடைய கோத்திரம், இவங்களுடைய 12 கோத்திரம் எழுதிக்குன்னு வருது. ஆனால் அங்கே அந்த இஸ்ரவேலுக்கும் இவங்களுக்கும் என்ன, இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா அவங்க யாரை ஏற்றுக்கொள்ளவில்லை? சிறுவில் அடிக்கப்பட்ட அந்த கிறிஸ்து பொன்னோமை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, நிராகரிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எப்படி கிடைக்குமா? ஒருபோதும் கிடைக்காது. இதெல்லாம் சொல்லப்படுறது யார்? இக்காலத்துக்குரிய ஊரின் 7ஆம் தரம் மூலியமாக ரட்சிக்கப்படக்கூடிய வித்துக்களை தான் சொல்கிறாரு. நமக்கு தான் வேதம் பூரா நமக்கு தான். ஏன்னா ஏற்கனவே ஏசன்ற நாம அவுட்டு 2000 வருஷமாக ஏமாத்திடுச்சு உலக மக்களை. ஆதி அப்போஸ்தலன் ஆராய்ச்சி விட்டு சென்ற நாமத்தை திரும்பி கொண்டு வரும். அதில் ஒரு யோவான் 15 கடைசியில் ஒரு வசனம், யோவான் 15-16 கடைசியில் ஒரு வசனம் வரும். கடைசியில் ஒரு வசனம், நீங்களும் ஆதி முதல் என்னுடன் கூட இருந்தபடியால். இதே இந்த ஆதி அப்போஸ்தலன் சொன்ன உடனே ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டான். ஆதி அப்போஸ்தலன் வேதத்தில் எங்கே இருக்குது காட்டு, ஒரு வசனத்தை காட்ட முடியும். அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பார்த்தா இந்த வசனத்தை காட்டினார். நீங்களும் ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடினால். அப்போ என்ன சொல்கிறாங்க? அந்த ஆதின்றது வார்த்தை இருக்குங்கள, ஆதி அப்போஸ்தலர்கள் அவங்கள தான் அது குறிக்கும். வேறு யாரும் குறிக்குமா? அப்போ நான் ஆதி அப்போஸ்தலன் சொன்னது கரெக்டு தானே? இந்த வசனத்தை கொடுத்தா நான் மூஞ்சி செத்து போச்சு. என்ன நையாண்டி பண்ணான், ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சேன். அப்போ பவுல் இருந்தார், ஒரு மாதிரி ஆகிட்டார். என்ன பிரதர் கரெக்டாக பிடிச்சிட்டீங்களா? அவன் நம்ம கூட இருந்தான் அப்போ. ஆமாம் புரியுதுங்களா? அவமானம் ஆகிட்டான் பிரதர். அவன் என்ன பண்ண சொல்லும்போது வெக்கப்பட்டு போயிட்டான் அந்த ஆள். ஆதியிலேன்னு சொன்னால் அந்த ஆதி யாருன்னு சொல்லி கேட்குறான். ஆதி அப்போஸ்தலன் சொல்லும்போது நான் ஒத்துக்கிறவே இல்லை. அது ஆதியில் நான் அவங்க கூட இருக்கேன்னா அப்போ அவங்களுக்கு என்ன பேர் வந்துச்சிட்டாரு? ஆதி அப்போஸ்தலர்கள். அவங்க தான் அப்போஸ்தலர்கள், அவங்களுக்கு பேர் தான் ஆதி அப்போஸ்தலர்கள். அவங்களுக்கு பேர் ஆதி அப்போஸ்தலன். ஆதியிலே நான் அவங்க கூட இருக்கிறேன்றாரு. ஆனால் இந்த 12 பேர் எங்கே இருக்காங்கன்னா சிந்தையில் 10 விதமான பிரமாணங்கள் இது வந்துட்டாங்களா? அப்போ இவங்க ஆதின்னு சொல்கிறது உண்மை தானே? கரெக்ட் தானே? பொய் இல்லையே? இதெல்லாம் அவனுக்கு புரியலை. ஆனால் எனக்கே கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிய வைக்கிறாரு.
அவர் உடனடியாக எனக்கு சத்தியத்தை புரிய வைக்கல. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் புரிய வச்சார். எப்படி புரிய வச்சார்? அந்த சுளுக்கியை எடுத்து இந்த சுளுக்கியை கொண்டு போய் இந்த சோளக்கதில் குத்தி நெருப்பில் வாட்டின மாதிரி வாட்டி புரிய வச்சார். உடனே எனக்கு புரிய வைக்கல. அவ்வளோ கஷ்டத்துலையும் பாடுகளுக்குள்ளையும் நிந்தைகளுக்குள்ளேயும் அவமானத்துக்குள்ளேயும் வந்து புரிய வச்சார். திடீர்னு என் முன்னாடி உயிரோடுக்கும் கேட்டுச்சு, நீ முதல்ல அங்கேருந்து வந்த, மறுபடியும் இங்கே போயிட்ட, இங்கே வந்துட்ட, மறுபடியும் அங்கே போயிட்ட, உனக்கு வெக்கமா இல்லை? அப்போ தான் யோசிக்கிறேன், எனக்கு என்ன கேட்குறேன், என்னப்பா இந்த மாதிரி என் ஒய்ஃபே நான் இந்த மாதிரி பேசுகிறாங்க, நான் உன்னை நடத்தினேன், நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் கவலைப்படுற, நான் உன் கூட இருக்கேன்றார். என்ன நடத்துகிறாரு. நீ வெக்கப்படாத ஊழியக்காரனாரு. திடீர்னு ஒரு ஆள் எனக்கு ஒரு 10 கிலோ அரிசி 500 ரூபா பணம் வச்சு அப்படியே பேக்கில் கொடுத்தாரு. நான் கொண்டு வந்து வீட்டில் வச்சு உடனே என் மனைவி புதுசாக வந்துருச்சு. உடனே என்ன பண்ணால் தூக்கணும், ஒரு ரோட்டில் போட்டேன்டம்மா. அந்த பை வெடித்து அரிசி செதறி இந்த 500 ரூபாயை அப்படியே போட்டுச்சு. உடனே அக்கம்பத்தில் உள்ளவங்களாம் வந்து பிடிச்சி என் மனைவி அடிக்காதான் போகிறேன். இந்த மாதிரி எவ்வளோ பெரிய மனுஷனாக நீ வச்சது, எவ்வளோ தங்கமான மனுஷனாக இருக்கார், யார் உனக்கு 500 ரூபா பணம் 10 கிலோ அரிசி யார் தருவாங்க, நேற்றுலேருந்து சாப்பிடலன்னு சொல்கிறார். அவர் என்ன பண்ணிட்டு வர்ற, உனக்கு அதையா, நீ ஏன் அதை போட்டு நோண்டிகிட்டு இருக்கிற, என் புருஷன் உன திருடிட்டு வந்து கொடுத்தா கூட நான் பிள்ளைகளுக்கு சோறாக்கி போட்டுருவேன், அதை அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. அவர் எவ்வளோ உண்மையாக இருக்கார். அவர் கிறிஸ்தவங்க ஒரு 10 பேர் வந்து அவரை முன்னாடி உட்கார வச்சு கும்மி அடிக்கிற மாதிரி அடித்து அப்புறம் தான் புத்தி சரியாச்சுது. எதுக்கு சொல்ல வரணும், அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ பாடு. பணம் கிடைக்கிறதே கஷ்டப்பாடு, அதில் இதை கொண்டு வந்து வீட்டில் வந்து கொடுத்தா இன்னும் இது இப்படி பாடு. இந்த பிள்ளைங்களை வளர்க்கப்பட்ட பாடு இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு கொஞ்சம் கூட இம்மி கூட ரட்சிக்க முடியாதபடி இருக்கு. கர்த்தர் தான் கொண்டு வரணும், நிச்சயமாக கொண்டு வருவார். இப்போ பார்த்தீங்கன்னா வசனம் 20 சொல்கிறாரு, அது என்னவென்றால் சிருஷ்டியானது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாகும்படி சுயாதீனத்தை பெற்றுக்கொண்டு உயிர்த்தெழுந்து விட்டது. இப்போ நீங்கள் உயிர்த்தெழுந்துட்டீங்க, தேவனுடைய சுயாதீனத்தை பெற்றுக்கொள்வதற்கு உயிர்த்தெழுந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு அடுத்து என்ன கிடைக்கும்? ரட்சிக்கப்பட்டாச்சு, ரட்சிப்பு வந்துச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக இப்போ அடுத்து என்ன கிடைக்கும் உங்களுக்கு? பூமியில் என்ன கிடைக்கும்? ரட்சிக்கப்படாத மகிமையை சேர்ந்து பெற்றுக்கொள்வதற்கு தகுதி கிடைச்சி. இந்த ஆத்மா இதுக்குள்ளே போகக்கூடிய தகுதி வந்துடுச்சு. மகிமையின் சரீரத்துக்குள்ளே பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இங்கே கொடுத்துட்டாரு, என் மூலியமாக கொடுத்துட்டாரு உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு என்ன நீங்கிருச்சு? மரணம் நீங்கிருச்சு. முதலாம் உயிர்த்தலுக்குள்ளே வந்துட்டீங்க. அப்படியே சாத்தானுடைய முதலாம் மரணம் நீங்கிருச்சு. கர்த்தருடைய முதலாம் உயிர்த்தலுக்குள்ளே வந்துட்டீங்க. உங்கள் ஓட்டத்தை ஓடி முடித்து போகும்போது சரீரம் நித்திரடையும் போது, மரணம் இல்லை, நித்திரடையும் போது 72 மணி நேரம் கழித்து 2 தேவதூதர்கள் கூட்டிக் கொண்டு வந்து இளைப்பாற ஸ்தலத்தில் இளைப்பாற வச்சுருவாங்க. அந்த டைம் வரும்போது மறுபடியும் இந்த ஆத்மா மரித்து மகிமையின் சரீரத்துக்குள்ளே போயிடும். இது எவ்வளோ பெரிய பாக்கியம், எல்லோரும் கிடைக்கக்கூடிய. அப்போ இந்த பாக்கியத்துக்குள்ளே வரதா இருந்தால் இந்த பூமியிலே நம்ம கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கல, கிடைக்காது. தேடுங்கள், தட்டுங்கள், திறக்கப்படும். இன்னொன்று என்ன சொன்னார்? கேளுங்கள், கொடுங்க. ஒன்று பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம். அதாவது இந்த பரமண்டங்கள் ஜெபத்தை பண்ண சொல்லிட்டாரு. ஒவ்வொரு ஆட்சிக்காரங்களும் 100கணக்கான முறையில் முழங்கால் போட்டு அதையே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதில் இவர் ஒரு ஆள் 100கணக்கான முறையில் முழங்கால் போட்டு அப்போ அதையே சொல்லிகிட்டு இருக்குது. பரமண்டல் எங்கள் பிதாவே அப்படின்னு நாம் சொல்கிறோம். உங்களை சொல்ல எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு கடனாளுக்கு நாங்கள் மணிக்கு எங்களுக்கு கடன்கள் எங்களுக்கு மணி எங்களுக்கு சோதனை கொடுப்போம். இது தான் சொன்னோம், எந்த சோதனையும் வரக்கூடாது, எல்லா தீமையிலேருந்து எங்களே காத்துக்கொள்ளும். அப்போ என்னாச்சுன்னா இவன் மற்ற ஆத்மாக்களுக்கு போய் சத்தியம் சொல்லி கொண்டு வரல. அவன் குடும்பம் மட்டும், அது கூட நல்ல விதமாக இருக்காது. அதுவும் நல்ல விதமாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை சந்தர்ப்பம்லாம். இந்த மாதிரியான காரியங்களில் பிசாசு அவங்கள நடத்தி கொள்கிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா 20 சொல்லிவிட்டு 30வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்து பொதுபடி நாம் மகிமையடைந்த நிலைக்கு ஒப்பாக இருக்கிறோம். அதாவது உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மரணமடைந்த மணவாட்டியுடன்
ஞானஸ்தானத்தில் சயனித்து அவருடைய வித்தில் நம்மை ஜெனிப்பித்துட்டார். அவருடைய வித்து நம்மளுக்குள்ள வந்துருச்சு. ஞானஸ்தானத்தில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவால் சயனிக்கப்பட்ட மணவாட்டி உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பிரணோமின் நாமத்தில் நம்மை ஜெனிப்பித்தார். உயிர்த்தெழுந்த நம்ம என்ன பண்ண அவருடைய நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கும்போது, பிரணோமுடைய நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? நம்ம மரணம் நீங்கிருச்சு. அந்த முதலாம் உயிர்த்தெழுதல் நம்மளுக்குள்ளே வந்துருச்சு. இதுதான் அதுக்கு மீனிங். முதலாம் உயிர்த்தெழுதல் நம்மளுக்குள்ளே வந்துருச்சு. நாம் இந்த சரீரத்தில் உயிரோடு இருக்கும்போதே முதலாம் உயிர்த்தெழுதலுக்குள்ளே நம்ம பங்கு பெற்றோம். அடுத்து ரெண்டாம் மரணத்துக்கு மரணத்துக்கு அதிகாரம் பிசாசானம் நம்மளை தொட முடியாது. மரணத்துக்கு நம்மளுக்கு என்ன இல்லை, சம்பந்தம் கிடையாது. முதலாம் உயிர்த்தலுக்குள்ளே வந்தவங்களுக்கு மரணத்துக்கு நம்ம சம்பந்தம். இந்த உயிர்த்தலில் வரக்கூடிய பங்கு பெறக்கூடிய மக்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தமிழ்நாட்டு மேப்பை வச்சு இந்த ஏரியா மேப்பை வாங்கிட்டு வந்து வச்சு ஜோம் பண்ணுங்க. இந்த ஏரியா மேப்பு வச்சு ஜோம் பண்ணுங்க. உடனே பிசாசு உங்களை தூக்க பார்க்குறான் ஏரியா விட்டு. இந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு ஊழியம் கொடுத்துருக்காரு, இந்த ஏரியாவில் சபை கொடுத்துருக்காரு, இந்த ஏரியாவில் எல்லாம் பண்ண போகிறார் கர்த்தர். திடீர்னு ஆப்ஷன் மைண்டு கொடுப்பான் சத்துரு. அவனை ஜெயிக்கணும். அப்பாலே போது சாத்தானே, உன் தேவநாயக குணம் பணிந்துட்டு ஒருவருக்கு ஆராதனை செய்வாங்கன்னு சொல்லுவானா. அப்பாலே போ ஏசண்ட சாத்தானே, உன் தேவநாயக குணம் பணிந்துட்டு ஒருவருக்கே ஆராதனை செய்வேன் என்று எழுதியிருக்கதே. வருவானா உன்ட்ட? ஏன்னு சொன்ன நேராக அப்படி போகிறவங்க கூட நம்மளை பார்த்து மூணு போவான். நம்ம அவனை பார்த்து மூணு சொல்ல வேண்டியதில்லை, நம்மளை பார்த்து சொல்லணும்னா சொல்லிட்டு போகிறான். கர்த்தருண்டா உண்டு. அந்த மாதிரியான காரியத்தில் நம்மளை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறாரு. நமக்குள்ளே முதலாம் ரட்சிப்பு, முதலாம் உயிர்த்தல் நம்மளுக்குள்ளே வந்துருச்சு. அவரை போலவும் அவருக்கு ஒப்பானவராகவும் நம்மை உருவாக்கி ஜெனிப்பித்து விட்டார். ஆமென். அவரை போலவும் அவருக்கு ஒப்பானவராக நம்ம உருவாக்கி ஜெனிப்பித்துட்டார். நமக்குள்ளே அவர் வித்து வந்துருச்சு. ஞானஸ்தானத்துக்குள்ளே நம்முடைய ஆவியாத்ம சரீரத்தில் வந்துருச்சு. ஏன்னு கேட்டால் வித்துன்றது எதுக்குரிய எதனா வித்துன்னு சொன்னால் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார்களே அந்த நிலை, அதுதான் நம்மளுக்கு வித்து. அவருடைய வித்து அதுதான். அது நம்மளுக்குள்ளே ஜெனிப்பிச்சிட்டார். நம்மளுக்குள்ள இடமிருந்து வல்லம் என்பது சுலபமான பிரசவ 7 காய முத்திரை நம்மளுக்குள்ளே வந்துருச்சு. தலையில் முள்முடி, என்ன சொன்ன 40 மிளாரடி, 2 ஆணி, விழாவில் குத்து, புதிங்கால் 2ஐயும் சேர்த்து ஒரே ஆணியில் குத்திட்டோம். புரியுங்களா? இது என்ன, இதுக்கு மேலே சுலுவை பற்றிய 7 உபதேசம், அதுக்கு மேலே நாமம். அப்போ நம்மளுக்கு இந்த 4 நிலைகளும் குழும் ஜீவனம் வந்துடுச்சு. இப்போ நாம் ஜீவாத்மா இருக்கிறோம். நாம் யாராக இருக்கிறோம்? ஜீவாத்மா. அப்போ அது பார்த்தோன்னு சொன்னோம். அதுவும் அல்லாமல் இக்காலத்தில் கலாத்தியர் 18, 19, 20 படி இவர்கள் மூலியமாக மாம்சத்தின் கிரியைகளை வெளியரங்கமாய் கொண்டு வந்து தேவ ஆவியான தேவனுக்கு முன்பாக மனுமக்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கின்றான். தேவாவியான தேவனுக்கு முன்பாக அந்த மாம்சத்தின் கிரிகளை வெளியேறமாக கொண்டு வந்து நாம் விசுவாசம். அந்த மாம்சத்தின் கிரிகள் வெளியரங்கமாக எல்லா மனுஷக்குள்ளையும் இந்த ஏசன்ற நாமத்தை ஆராதிக்கிற மொத்த பேருக்குள்ளேயும் இந்த மாம்சத்தின் இத்தனை கிரிகளும் உள்ளே இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது. இத்தனை கிரிகளும் உள்ளே இருக்குது. ஆனால் வெளியரங்கமாக காட்டிக்கிறவே மாட்டான். நல்லவனை போல இருப்பான். உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? இவ்வளோ கோளாறு உள்ளுக்குள்ளே இருக்குது. வெளியரங்கமாக காட்டுவானா? ஒருத்தனும் காட்ட மாட்டான். ஏன் காட்ட மாட்டான்? தன் மனைவியை, தன் குடும்பத்தை நல்லா நடத்த தெரியாதவன் சபை விசாரிக்க முடியுமா? தன் குடும்பத்தை நடத்த தெரியணும், அவன் தான் சபை விசாரிக்க முடியும். இதை ஒரு சகோதரியுடைய தம்பிகிட்ட சொல்லிட்டேன். அன்னையிலேருந்து இப்போ வரையும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக, ஆமாம் 30 வருஷமாக எனக்கு விரோதமாக இருக்கான். இந்த ஒரு வசனத்தை சொன்னதுனால குடும்பத்தை நடத்த தெரியாத சபையை எப்படி விசாரிப்பான்னு சொன்னது இல்லை. இன்னொரு வசனம் இருக்குது. அவன் என்ன சொல்லும்போது எல்லாத்தையும் பிடிக்குமா, பணத்தை பிடிக்குமா, அதுக்கு ஒரு வசனம், இன்னொரு வசனம் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் இக்காலத்தில் வந்துருச்சா எப்படி எனில்
விபச்சார வேசித்தனம் அசுத்தம் காமோகரகரம் விக்கிராராதனை பில்லி சூனியத்திலும் பகைகளிலும் விரோதங்களிலும் வைராக்கியங்களிலும் கோபங்களிலும் சண்டைகளிலும் பிரிவினைகளிலும் மார்க்க பேதங்களிலும் பொறாமைகளிலும் கொலைகளிலும் வெறிகளிலும் களியாட்டங்களிலும் இந்த விதமான கிரியைகளிலும் மனுமக்களை ஈடுபடுத்தி தேவனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் விரோதமாக்கிட்டான். இந்த 17 விதமான கண்டிஷன்ஸ் இதுக்கு மேலே இருக்குது, எல்லா விதமான மக்களுக்குள்ளேயும் இருக்குது. ஏன்னா உண்மையிலேயே இந்த சத்தியத்தில் ஞானஸ்தானம் பெற்று இந்த சத்தியத்துக்காண்டி கர்த்தருக்காண்டி தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களை போல் பாக்கியசாலிகள் உலகத்தில் யாரும் இல்லை. இவங்க தான் பாக்கியசாலிகள். இவங்கள் மூலியமாக தேவபுத்திரன் நடமான் தேவன். இவர்கள் இப்போ நீங்கள் பூமியில் காலை வச்சு நடக்கும்போது பூமி உங்கள் மூலியமாக ஆசீர்வதிக்கப்படணும். இப்போ ஆதியாகமம் 12 1-2 வசனம் படிங்களேன். இந்த ஆசீர்வாதம் யாருக்குள்ளே வந்துருச்சு பாருங்கப்பா. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரியாக்கி உன்னை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பார். ஆசீர்வதிப்பேன். போதும். ஏன்னு கேட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உன்னை ஆசீர்வதிக்கல ஆசீர்வதிப்பேன். உன்னை இது உங்களுக்குள்ள வந்துருச்சு. பூமியில் வம்சங்கள் எல்லாம் இதுதான் அந்த சத்தியம் ஞானஸ்தானம் தான். பூமியில் வம்சங்கள்லாம் யாருக்குள்ளே ஆசீர்வதிக்கும் இதை சொல்கிறதுக்கு தான் எடுத்தேன், அதை விட்டேன் பாருங்கள். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள், இந்த பூமியில் இருக்கக்கூடிய வம்சங்கள் எல்லாம் முன்னாடி நாமத்துக்குள்ள ஞானஸ்தானத்துக்குள்ளே ரசிக்கும். இந்த பாக்கியத்தை யார் செய்யணும்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற உங்களுக்குள்ளே இந்த ஆசீர்வாதம் வந்துருச்சு. நீங்கள் தான் இந்த மக்களை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி முழங்காலில் நின்று கொண்டு வந்து ஒரு மேப்பை வச்சுக்கணும். இந்த ஏரியா மேப் வச்சுக்கிட்டால் போகிறோம் வச்சு அதில் கையை வச்சு எல்லோரும் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த ஏரியாவில் நாங்கள் இருக்கிறோம், இந்த ஏரியாவில் இருக்கிற வரைக்கும் நிறைய இந்த வேதத்தை வச்சுருக்க மக்கள் இருக்காங்க, இந்து மக்கள் இருக்காங்க, 10 விதமான மார்க்க மக்கள் இருக்காங்க. இதில் உலகத்தினுள் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குடைய ஜீவபுத்தில் பெருதுப்பட்ட மக்கள் எங்கே இருக்காங்க? அவங்களா எங்களுடைய சேரணும், அவங்களா வரணும். அப்போ உங்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறக்குரிய வழி அவர் திறந்து கொடுப்பார். ஜெபத்தில் தான் கொண்டு வரும். இந்த ஜாதி பிசாசு ஏன்னு கேட்டால் நம்ம சொல்லிட்டோம் உங்களுக்கு. அதான் சொன்ன இந்த பண்ணி கொடுத்துல போயிட்டு அந்த சாயிலேருந்து ரூபத்தையும் எடுத்துக்கிட்டு பூமியில் எல்லாருக்குள்ளேயும் உள்ளே புகுந்துச்சு. அப்போ என்ன ஆவியில் அவங்கள நிறைஞ்சி என்ன பண்ண போகிறாங்க? அப்போ இது ஏன்னு சொல்லுவாங்க, ஒரு புத்தியை உங்களுக்கு இருக்கு, புத்தியை மழுங்க வச்சுட்டான் பிசாஸ், மழுங்க வச்சுட்டான். அந்த புத்தியை உண்மையான ஒரிஜினல் இல்லாதபடி ரூபங்கள் ஆகிட்டு அவன் எப்படி அதே மாதிரி எல்லாரையும் பண்ணிட்டான். ஏன்னா இத்தனை கிரியைகளும் தேவனுக்கும் பரிசுத்தாவிக்கும் ஆவியானவருக்கும் விரோதமான மனுமக்கள் செய்தாங்க. விட்டு பரலோகத்தை விட்டு இது எல்லாத்தையும் இந்த மனுமக்கள் இந்த மேற்காலங்களை செய்ய வச்சுட்டு பரலோகத்தை விட்டு இந்த ஜனங்களை பரிசுத்த ஆவிக்கும் ஆவியானவருக்கும் விரோதமாக்கி, இந்த ஜனங்களை விரோதமாக்கி, பிதாவாகி தேவனுக்கு விரோதமாக்கி, குமாரனாகிய தேவனுக்கு விரோதமாக்கி பிசாசு கைகொட்டி சிரிக்கிறான். பார்த்தியா? ஒருத்தோட வந்தான் அவங்ககிட்ட இல்லையே. பூமியெல்லாம் யார் காலில் இருக்கிறது? என் காலம் இந்த பாரு, என் காலு கீழே தான் இருக்கான், என் காலு கீழே தான் இருக்கான், மொத்த பேர் என் காலு கீழே தான் இருக்கான். நீ எல்லாம் யோபு மேலே கவனம் வச்சிய, நீ அந்த கவனத்தை எடு. யோபுனை என்ன பாடுபடுத்துகிறான், அவன் ஜெயிக்க முடியல. அதே மாதிரி நம்மளை பாடுபடுத்த வருவான், ஆனாலும் அவன் ஜெயம் கொள்ள முடியாது. ஏன்னா நான் ஊர் இந்த 7ஆம் தான் இருக்கேன். அவன் வெக்கப்பட்டு ஓடிடுவான். நம்மளை பார்த்தா, ஏன்னா உலகத்தில் இருப்பவர்கள் நமக்குள் இருப்பவர் பெரிய, அவன் நம்மளை ஜெயம் கொள்ள முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் ஜெயித்தவர். ஏன்னா முதல் நிலை, 2வது நிலை, 3வது நிலை உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மளுக்குள்ள வந்துட்டார். அவர் இந்த முதல் நிலையில் உள்ளவருடைய அந்த அடையாளத்தை உங்களுக்குள்ள, அவருக்கு ஆராதனை வந்தவர், அவருடைய நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து அவருடைய வித்தில் உங்களை ஜெனிச்சிட்டார். இப்போ யார் நம்மளை என்ன பண்ண முடியாது? ஜெயம் கொள்ளவே முடியாது. அப்போ கிறிஸ்து பிரம்மனுடைய நாமத்தில் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய மருத்துவ நம்மளை உயிர்ப்பித்தாச்சு. ஆவியாத்த மசம் 3 கிணம் ஜீவன் வந்துருச்சு.
ரத்தத்தினாலே ஜீவனுக்குள்ளே வந்துச்சு. இப்போ பிசாசு என்ன வெக்கப்பட்டு ஓடிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லூசிபராகிய அவனுக்கு லூசிபரும் அவன் தான் இயேசுவன் தான். ஏன்னு கேட்டால் பார்த்து இந்த லூசிபராகிய இயேசுவாகிய பிசாசு கடந்த 2000 ஆண்டுகளாக மேற்படியான இவன் தான் அல்லாவும் அவன் தான் இயேசுவும் அவன் தான். அல்லான்ற நாமத்தில் அங்கே நிற்கிறான், இயேசுன்ற நாமத்தில் இங்கே நிற்கிறான். மற்றபடி 10 விதமான மார்க்கங்களை உருவாக்கி எல்லா ஆவிகளையும் கீழே இறக்கி எல்லா ஆவிகளுக்கும் அவன் ஒரு விக்கிரகங்களை உருவாக்கி இப்படி வாங்க எல்லாத்தையும் விட்டு மொத்த ஆவிகள் மொத்த தள்ளப்பட்ட ஆவிகளுக்கும் தலைவனே இவர் தான் தலைவர். என்கிட்ட இவர் தான் பெரிய தலைவரே இவர் தான். எல்லாத்துக்கும் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் இவர் தான். இவர் தான் அந்தி கிறிஸ்து. லூசிபர் இயேசுவாகிய பிசாசு தான் அந்தி கிறிஸ்து. 2000 ஆண்டுகளாக மேற்படியான அல்லாஹ்வுக்கு இவன் பேர் இயேசுவும் அல்லாஹ் இவன் வந்து ஒன்று தான் என்ற மற்றும் தள்ளப்பட்டு போன மொத்த ஆவிகளையும் இந்த மக்கள் ஆராதிக்க வச்சுட்டான். இவர்களுக்குள் சாத்தானின் மரண முத்திரை கம்ப்ளீட்டாக தரைக்கு குத்தி பரிபூர்ணமாக்கிட்டான். இவர்கள் சாத்தானின் முத்திரை குத்தப்பட்டு என்ன பண்ணாங்க? பரிபூர்ணமாக்கி இவங்க வந்து தள்ளப்பட்ட ஆவிகளை ஆராதிக்க ஜனங்க எங்கே மரணத்துக்கு மேலே போயிட்டு நீ பாதாளம் எங்கே வந்துருச்சு? பரலோகம் எங்கே வந்துருச்சு? பாதாளத்துக்கும் பரலோகத்துக்கும் என்ன நடக்குது? இப்போ யுத்தம் நடக்குது சார். இக்காலத்தில் தான் ஊரின் தீங்கொண்ட 7ஆம் தூதன் வருகின்றான். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுபவன் இவன்தான். இவன் வந்துதான் ஆவியானவருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் விரோதமான தூஷணத்தை போக்குறமே இவன் தான். வந்து தான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய விரோதமான தூஷணத்தை பரிசுத்த ஆவிக்கும் ஆவியானவருக்கும் உள்ள விரோதமான தூஷணத்தை கம்ப்ளீட்டாக நீக்கிட்டு அந்த மனுமக்களை ஒன்றாக கூட்டி எல்லா மக்களையும் அந்த மக்களுக்கு பெரிய கொடுக்க வேண்டிய காரியத்தெல்லாம் கொடுத்துருவான். அதாவது இந்த ஆதி அப்போஸ்தலர்கள் ஆராதனை விட்டு சென்ற ஆராதனைக்குரிய இந்த ஆராதனை பூமிக்கு திரும்ப கொண்டு போகிறவன் இவன் தான். இந்த பூமியில் நடக்கிற குணமுடைய நாமத்தில் ஆராதனை மூலியமாக மேற்படியான தூஷணத்தை நீக்கி இந்த பூமியில் உள்ள மக்களுக்கு தேவ நீதியாகிய ரட்சிப்பை கொண்டு வருவன் இவன் தான். பரிசுத்த ஆவியானவரும் பார்த்தீங்கன்னா 18 மத்தேயு 1:18-20 படி, மார்க் 1:9 படி, மார்க் 9 1-9 படி, லூக்கா 3:22 படி, யோவான் 1:32 படி ஆவியானவர் பிதாவாகிய தேவனுடைய வித்து. ஆவியானவர் என்ன பண்ணுறார் சொல்லும்போது ஆவியானவருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் விரோதமான தூஷணத்தை பூமியிலிருந்து நீக்கிறார். யாரை கொண்டு? ஊரின் 7ஆம் தூதன் மூலியமாகவும் மகிமையிலிருந்த மணவாட்டி சபை மூலியமாகவும் இந்த சத்தியம் போக 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 அந்த விரோதமான தூஷணம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். காலை வைக்கும்போது போயிடும், மற்றவங்க சத்தியம் சொல்லும்போது போயிடும். அப்போ என்ன சொல்லும்போது பிசாசு விடுவானா? அவனும் 7 மடங்கு நம்மளுக்கு விரோதமாக எழும்புவான். நம்ம முழங்கால் என்று ஜெபிக்கும்போது உலகத்தில் இருப்பன உங்களுக்கு ஒரு பெரியவர். யோபு ஜெயிக்க முடியாது. அதேபடியாக உங்களையும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவப்பட்ட உபத்திரங்கள் அதிகம். நம்மளுக்கு உபத்திரம் இல்லாதபடி லகுவான முறை எல்லா உபத்திரத்தையும் அவர் பாடுபட்டு எல்லா உபத்திரத்தையும் அவர் பாடுபட்டு உலகத்தில் சர்வலோகத்தின் மக்களுக்காக வேண்டி தன்னைத்தான ஜீவ வழியாக ஒப்பு கொடுத்தவருடைய ஆவியாத்மா சரீரம் எங்கே இருக்குது? நமக்குள்ளே வந்துருச்சு. நம்மளுடைய ஆவியாத்மா சரீரத்தில் வந்து இணைஞ்சிருச்சு. இப்போ நாம் யாரை தரிச்சிருக்கோம்? கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கோம். நாம் அவரை போலவும் அவர் ஒப்பானவர் ஆகிட்டோம். இப்போ சத்துரு என்ன பண்ண முடியாது? வெக்கப்பட்டு அலறி அடித்து ஓடிடுவான். நம்ம கூட நிற்க முடியாது, அப்படி போயிடுவான். ஒப்பாயிட்டோம். வித்து நமக்குள்ளே வந்துருச்சு. தேவதத்து ப்ளஸ் பரிசுத்த ஆவியால் ஜென்மிக்கப்பட்ட பெனோமின் சரீரம், அதாவது 7 கிறிஸ்து தான் பரிசுத்த ஆவியால் ஜென்மிக்கப்பட்டவர். இந்த பரலோக கன்னியோட பிதாவாகிய தேவனை வித்து வந்து கிறிஸ்துவை சிலுவை மரண பிரசவத்தில் பிறப்பித்தது. அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இவரே பிதாவாகிய தேவனுடைய வித்து
சொந்த குமாரன். இந்த சொந்த குமாரன் தான் இந்த அடிக்கப்பட்டவர். இவருக்குள்ளேருந்து வெளிப்பட்டவர் தான் தேடி கண்டுபிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்ட வண்ணமுள்ளவராக இருக்கிறார். இவருக்குள்ளேருந்து வந்தவர் தான் இந்த அடிக்கப்பட்ட வண்ணமுள்ளவர். இந்த அடிக்கப்பட்ட வண்ணமுள்ளவருக்குள்ளே இருந்து என்ன வருது? 7 கொம்புகள், 7 கண்கள், தலையில் 7 கொம்புகள், 7 தீர்க்கதரிசிகளை தலையில் வச்சுருக்காரு. 7 சபைகளை. கண்கள் என்பது தீர்க்கதரிசியை முகத்தில் வச்சுருக்காரு. அப்போ இதுதான் இவருக்கு தான் அடிக்கப்பட்டவர். இந்த அடிக்கப்பட்ட இவருக்குள்ளேருந்து இவர் வராரு. அடிக்கப்பட்டவன் இவருக்குள்ளேருந்து இந்த ஒவ்வொரு வார்த்தையாக போகுது. 7 வார்த்தை மூணு 7 கண்கள் வந்து 7 கொம்பு வந்துச்சு. இப்போ இவர் தான் எல்லாத்தையும் பெற்றுடும். இப்போ இவருக்குள்ளேருந்து என்ன பண்ணுறாரு? இவர் வந்துட்டார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இவருக்குள்ளேருந்து வராரு. இவருக்குள்ளேருந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து வந்துட்டார். எல்லா நிலையும் மீட்டு கொண்டார். இப்போ உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எங்கே வந்துட்டார்? இப்போ 7ஆம் தூணுக்குள்ளே இறங்கிட்டார். இப்போ 7ஆம் தூணுக்குள்ள யார் இருக்கா? உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இருக்கார். சபையில் யார் இருக்கா? உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. அவர் தான் நடத்த முடியும், அவர் தான் சொல்ல முடியும், யாரும் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட நிலைக்குள்ளே நம்மளை கொண்டு வந்து இன்றைக்கு பிசாசை வெட்கப்படுத்திட்டார். பிசாசும் கூட்டமும் எப்படி ஆகிப்போச்சு? 7th ஏஞ்சல் 7ஆம் தூதன் வந்துட்டான். இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து வந்து இன்றைக்கி மகிமையடைந்த மணவாட்டி சபையை இந்த பூமியில் உருவாக்கிட்டார். இந்த மகிமையடைந்த மணவாட்டி சபை மறுபடியும் பரலோகத்தை விட்டு கீழே பூமிக்கு இறங்கி வரும். இந்த சபை தான் இன்னும் 10,000 வருஷம் இருக்குது. இந்த 10,000 ஆண்டுகளுக்குள்ளாக அந்த பூமியை முழுவதும் அலசி பிடிச்சி தேடி பிடிச்சி, ஏன்னா இன்னும் வரக்கூடியவர் இருக்காங்க இல்லையா, அவங்கவுங்க வித்தில் பிறக்கக்கூடியவர் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இருக்கிறவங்கள தவிர இனிமேல் கொண்டு பிறக்கக்கூடிய மக்களும் அதிகமாகும். ஜன நெருக்கம் அதிகமாகும். அதனால் நீங்கள் எங்கே போய் தங்குனா அந்த ஏரியா மேப் வாங்கி வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த மேப் மேலே கையை வச்சு, ஆண்டவரே இந்த இடத்துல இருக்கக்கூடிய வித்துக்கள் எங்களுக்கு கூட்டி சேரும். இங்கே சப்போஸ் உங்களுக்கு இந்த இடத்துல வித்துக்களை கூட்டி கொடுத்துட்டாருன்னா இவங்களை விடவே கூடாது. இவங்களை சத்தியம் சொல்லி ஆத்மா ரட்சிப்பு அருமையான சொல்லி எந்த சத்தியத்தெல்லாம் சொல்லி அவங்களை கொண்டு வந்து பரலோகத்துக்குரிய வித்துக்களாக மாற்றி இந்த ஊழியத்தை கண்ணும் கருத்துமாக செய்து இந்த கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கனமான ஊழியம். செய்தி முடிஞ்சு போச்சு. கேட்ட சத்திய பிரகாரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணி முடியும்.